தலைப்பு: உங்களுக்குள் ஓர் உலகம். வணக்கத்திற்குரிய ஆச்சாரியன் சொல்கிறான், தாவோ நிர்மலமான தெளிவாகவும் வெளிப்படுகிறது, தெளிவற்ற சேராகவும் வெளிப்படுகிறது. அது அசைவாகவும் தோன்றுகிறது, அசைவற்ற இருப்பாகவும் பரிமளிக்கிறது. வானம் நிர்மலமாக இருக்கிறது, பூமி சேரும் சகதியுமாக தெளிவற்று இருக்கிறது. வானம் அசைந்து கொண்டிருக்கிறது, பூமி அசையாமல் இருக்கிறது. ஆண்மை நிர்மலமாக இருக்கிறது, பெண்மை கலங்கலாக இருக்கிறது. ஆண்மை செயல்பாட்டுடன் இருக்கிறது, பெண்மை செயலற்ற நிலையாக பரிமளிக்கிறது. அதனுடைய வேறாக இருக்கும் சாரத்திலிருந்து வெளிப்படும் தாவோ பிரபஞ்சத்தில் உள்ள கடைசி பொருள் வரை ஊடுருவி பாய்கிறது. அதுதான் வானத்தையும் பூமியையும் இரண்டுக்கும் இடைப்பட்ட எல்லா பொருள்களையும் அழித்து காக்கிறது. நிர்மலமான தெளிவே தெளிவற்ற கலங்களை உருவாக்குகிறது. அசைவுதான் அசைவற்ற இருப்பு நிலையை உருவாக்குகிறது. தாவோ ஒரு தங்க கதவு. தாவோ ஒரு சாதாரண மதம் அல்ல, அது ஆணித்தரமான, உண்மையான, நம்பகமான மதம். உண்மையான மதத்திற்கு ஆணிவேர் முழுமையான விஞ்ஞானம். மதமும் விஞ்ஞானமும் வெவ்வேறு திசைகளை நோக்கி பயணித்தாலும் அவற்றின் அணுகுமுறை ஒன்றே. மதம் விஞ்ஞானபூர்வமாக இருக்கலாம், அதே சமயத்தில் விஞ்ஞானமாக மாறிவிடாமலும் இருக்கலாம். அதேபோல் விஞ்ஞானம் சமய உணர்வுள்ளதாக இருக்கலாம், அதே சமயத்தில் ஒரு மதமாக மாறிவிடாமலும் இருக்கலாம். தாவோ விஞ்ஞானபூர்வமாக இருக்கிறது, ஆனால் விஞ்ஞானமாக அது மாறிவிடவில்லை. விஞ்ஞானத்தின் சாரம் என்ன? நமக்கு வெளியே இருக்கும் உலகை, புற உலகை எந்தவித முற்சாய்வும் பாரபட்சமும் இல்லாமல் அறிந்து கொள்வது. மெய்ஞானத்தின் சாரமும் இதுதான். ஆனால் அது அறிய முற்படும் உலகம் உள் உலகம், நமக்குள்ளே இருக்கும் உலகம். அவ்வளவுதான் வித்தியாசம். அக உலகை அறிய முற்படும் போது மனதில் ஏற்கனவே செய்த தீர்வுகள், பழைய எண்ணங்கள், முற்றாய்வு, பாரபட்சம் எதுவும் இல்லாமல் அறிய வேண்டும். ஒரு விஞ்ஞானி இந்துவாகவோ கிறிஸ்தவனாகவோ முகமதியனாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவனால் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சியில் ஈடுபட முடியாது. தனது சோதனை கூடத்தில் நுழையும் முன் அவனது மதத்தை வெளியில் வைத்துவிட்டுத்தான் நுழைய வேண்டும். கலீலியோ ஒரு மத நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவராக இருந்தார் என்று வைத்துக்கொள்வோம். கிறிஸ்தவ மத நம்பிக்கையில் மூழ்கியிருந்தார் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது அவரால் சூரியன் பூமியை சுற்றி வரவில்லை, பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்ற மகத்தான உண்மையை கண்டுபிடித்திருக்க முடியாது. கோபர்னிக்கஸ் கிறிஸ்தவராக இருந்திருந்தால் அவரது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பைபிளை தாண்டி வெளியில் போயிருக்காது. பைபிள் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த புத்தகம். அந்த காலத்தில் இருந்த விஞ்ஞான உண்மைகளைத்தான் அதனால் சொல்ல முடியும். பைபிள் எப்படி நவீன விஞ்ஞான ஆராய்ச்சிகளை பற்றி பேச முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லை. உலகத்தின் பல மதங்களின் புனித நூல்கள் தேவையில்லாத தகவல்களை தாங்கி நிற்கின்றன. அந்த தகவல்கள் மத நூல்களில் இடம்பெறவே கூடாது. அந்த தகவல்கள் சமயம் பற்றிய தகவல்கள் அல்ல. அவை அந்த காலப்புற உலகத்தை பற்றியவை. அந்த காலத்தில் விஞ்ஞானம் என்று தனியாக ஒன்றும் கிடையாது. அதனால் எல்லா தகவல்களையும் மத நூல்கள் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். பல 1000 வருடங்களாக இந்த மத நூல்கள் கலை களஞ்சியங்களாக இருந்தன. மனிதனுக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் மத நூல்களில் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். இந்துக்களின் வேதங்களை சம்ஹிதை என்று சொல்வார்கள். சம்ஹிதை என்றால் தொகுப்பு என்று பொருள். அவை தொகுப்பாக மட்டுமே இருந்திருக்கின்றன. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகா போன்று அவையும் களஞ்சியங்களாகத்தான் இருந்து வந்தன.
வேதங்களில் எல்லாமே இருக்கிறது. அந்த கால இலக்கியம், விஞ்ஞானம், வானவியல், பூகோளம், சரித்திரம், கலை என்று எல்லாமே வேதத்தில் இருக்கின்றன. மனித இனம் முன்னேற்றம் அடைய ஒவ்வொரு துறையும் தனியாக பிரிந்து வளரத் தொடங்கியது. விஞ்ஞானம் என்பது புற உலகில் உண்மையை தேடுவது. மெய்ஞானம் என்பது அக உலகில் உண்மையை தேடுவது. வெளியே இருக்கும் உலகைப் போல் உங்களுக்கு உள்ளேயும் ஓர் உலகம் இருக்கிறது. உங்களை பொறுத்த மட்டில் உங்களுக்குள் இருக்கும் உலகம் வெளியில் இருக்கும் உலகத்தை விட மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் அது உங்களுக்கு மட்டும் சொந்தமான உலகம், உங்களுக்குள்ளேயே இருக்கும் உலகம். புற உலக உண்மைகளை கண்டறியும் விஞ்ஞானம் அசுர வேகத்தில் வளர்ந்துவிட்டது. ஆனால் உள்ளிருக்கும் உலகத்தை அறியும் விஞ்ஞானம் இன்னும் பின்தங்கிய நிலையிலேயே இருக்கிறது. இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்பிக்கைகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம். வெளியுலகத்தை பொறுத்த மட்டிலும் நாம் ஓரளவு பக்குவம் அடைந்து விட்டோம். விஞ்ஞானத்துக்கு புறம்பான எந்த நம்பிக்கையையும் தூக்கி எறிய தயாராக இருக்கிறோம். சில சமயங்களில் விஞ்ஞானத்தின் புதிய கண்டுபிடிப்புகள் 1000 ஆண்டுகளாக நாம் வைத்திருந்த நம்பிக்கையை தவிடு பொடியாக்கி விடுகின்றன. அப்போது நமது பழைய நம்பிக்கைகளை கடாசிவிட்டு புதிய கண்டுபிடிப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நமது அக உலகில் இந்த அளவு பக்குவத்துடன் நாம் செயல்படுவதில்லை. என்னதான் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் பழைய நம்பிக்கைகளை பிடிவாதமாக பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம். தாவோ அக உலகத்தை விஞ்ஞானபூர்வமாக அணுகுமோர் உண்மையான மதம். தாவோவை அக உலக விஞ்ஞானம் அல்லது இருப்பு நிலை விஞ்ஞானம் என்று சொல்லலாம். கோஹ்சுவானின் சூத்திரங்களை நாம் தியானிக்கும் போது இந்த கருத்தை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிரபஞ்ச இருப்பு நிலை என்பது நேர் எதிர் துருவங்களை தன்னுள்ளே கொண்டது என்பதுதான் தாவோவின் அடிப்படை சூத்திரம். வேறு எந்த மதமும் இந்த உண்மையை இவ்வளவு தெளிவாக உரைக்கவில்லை. பிரபஞ்ச இருப்பு நிலை நேர் எதிர் துருவங்களை தன்னுள்ளே கொண்டது என்று சொல்லும்போது அது காரண காரிய அறிவின் பார்ப்பட்டதல்ல என்பது நமக்கு புரிகிறது. அது விவாத ஆராய்ச்சி வகையைச் சேர்ந்தது. அது அரிஸ்டாட்டிலின் தத்துவ வகையை சார்ந்ததல்ல, ஹெகலின் தத்துவ வகையை சார்ந்தது. தர்க்கம் விவாத ஆராய்ச்சியும் விவாத ஆராய்ச்சி ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. தர்க்கம் எளிதானது, நேரானது. நேர்கோட்டில் காரண காரியங்களை காட்டி விளக்குவது. விவாத ஆராய்ச்சி கொஞ்சம் சிக்கலானது. உதாரணமாக 2 புள்ளிகளுக்கு இடையே மிக குறைந்த தூரம் ஒரு நேர்கோடுதான் என்ற தேற்றத்தை எடுத்துக்கொள்வோம். இதை தர்க்கம் எளிதாக விளக்கிவிட முடியும். ஆனால் அந்த காலத்தில் பட்டிமன்றம் நடத்துவார்களே, ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? சிவன் மன்மதனை எரித்தாரா இல்லையா என்று ஓர் இரவு முழுவதும் விவாதம் நடக்கும். எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி என்று பிரித்து கொண்டு விவாதம் செய்வார்கள். அது விவாத ஆராய்ச்சி வகையைச் சேர்ந்தது. எதிர்கட்சி என்று ஒன்று இருந்தால்தான் விவாதம் செய்ய முடியும். எதிர்ப்பு இல்லை என்றால் விவாதம் இல்லை. நேர்மறை எதிர்மறை என்ற இரு துருவங்கள் இல்லாமல் மின்சாரம் இருக்க முடியாது. மின்சாரம் தர்க்க வகையைச் சேர்ந்தது இல்லை, அது விவாத ஆராய்ச்சி வகையைச் சேர்ந்தது. ஆண் சக்தி பெண் சக்தி என்ற 2 இல்லாமல் மனித இனமே இருக்க முடியாது. ஆண்கள் மட்டுமே உள்ள ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்கள், கொடுமையாக இருக்கும். பெண்கள் மட்டுமே உள்ள உலகமும் அப்படித்தான் இருக்கும். அப்படிப்பட்ட உலகங்கள் நீண்ட நாட்கள் இருக்க முடியாது. அந்த மாதிரி உலகத்தில் சக்தியே இருக்காது.
இரு துருவங்களான ஆண்மையும் பெண்மையும் ஊராயும் போதுதான் சக்தி பிறக்கிறது. ஹெகல் தத்துவத்தின் சாராம்சம் இதுதான். ஒவ்வொரு கோட்பாட்டுக்கும் ஓர் எதிர்கோட்பாடு வேண்டும். கோட்பாட்டுக்கு எதிர்கோட்பாடு இல்லாவிட்டால் அங்கே ஆற்றல் இருக்காது. வெறும் தேக்கம்தான் இருக்கும், பருப்பொருள் இருக்கும். பருப்பொருளை வைத்துத்தான் அதை உணரும் உணர்வு நிலை செயல்படும். வானம் பூமி, இறைவன் இருப்பு நிலை, பகல் இரவு, வேனிற்காலம், குளிர்காலம், பிறப்பு இறப்பு, இவை எல்லாமே எதிரெதிர் துருவங்கள். நமது பார்வைக்கு எதிர்ப்பவை போல் தோன்றினாலும் ஆழமாக பார்த்தால் இவையெல்லாம் ஒன்றை ஒன்று சார்ந்தது என்பது தெளிவாகும். இதை 200 வருடங்களுக்கு முன் ஹெகல் கண்டுணர்ந்து சொன்னார். ஆனால் தாவோவை பற்றி சொல்லியவர்கள் இதே தத்துவத்தை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டார்கள். அவர்கள்தான் விவாத ஆராய்ச்சிக்கு முன்னோடிகள். உலகத்தின் முதல் விவாத ஆராய்ச்சியாளர்கள் அவர்கள்தான். பிரபஞ்ச இருப்பு நிலையை பற்றிய முக்கியமான உள்பார்வையை அவர்கள்தான் உலகிற்கு வழங்கினார்கள். வாழ்க்கை அதன் எதிர் துருவம் இல்லாமல் தனியாக ஒரு நொடி கூட இருக்க முடியாது. எதிர் துருவத்தை சார்ந்தே இருக்கிறது. அசப்பில் பார்க்க நேர் எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று எதிர்ப்பது போல் தோன்றினாலும் உள்ளபடியே அவை ஒன்றை ஒன்று சார்ந்தே இருக்கின்றன. ஒரு பெண் இல்லாவிட்டால் ஓர் ஆண் ஆணாக இருக்க முடியாது. அதேபோல் ஆண் இல்லாவிட்டால் ஒரு பெண் பெண்ணாக இருக்க முடியாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்தே இருக்கிறார்கள். அதனால்தான் சுயபால் விளைவு உள்ளவர்களிடம் ஹோமோசெக்சுவல்ஸ் அண்ட் லெஸ்பியன்ஸ் ஏதோ ஒன்று குறைகிறது. அவர்கள் உறவு முறையில் முழுமை இல்லை. சுயபால் விளைவின் அடிப்படையில் அமையும் உறவு தர்க்க ரீதியானது. அதனாலேயே அது இன்னும் எளிதாக இருக்கிறது. சமூக அங்கீகாரம் கிடைக்குமே தவிர ஓரின உறவுகளில் பெரிய சிக்கல் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. அத்தகைய உறவுகளிலே முரண்பாடுகள் இல்லை. ஆங்கிலத்தில் ஓரினச் சேர்க்கையாளர்களை கே என்று அழைப்பார்கள். கே என்றால் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் என்று அர்த்தம். அவர்கள் உள்ளபடியே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆணும் ஆணும் சேர்ந்திருக்கும் உறவில் முரண்பாடுகளே இல்லை. ஓர் ஆண் மற்றோர் ஆணை புரிந்து கொள்வதில் பெரிய சிக்கல் எதுவும் இருக்க முடியாது. ஆனால் ஓர் ஆணால் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ளவே முடியாது. அதேபோல் ஒரு பெண் மற்றொரு பெண்ணை எளிதாக புரிந்து கொள்வாள். அவள் ஆணை புரிந்து கொள்ள முயலும் போதுதான் சிக்கலே ஏற்படுகிறது. ஏனென்றால் ஆணின் வாழ்க்கை, மனப்போக்கு, அணுகுமுறை எல்லாமே மாறுபட்டது. ஆணும் பெண்ணும் அடிப்படையில் வேறானவர்கள். அவர்கள் வேறு வேறு மையங்களில் இருந்து செயல்படுகிறார்கள். ஓர் ஆணுக்கு ஒரு பெண் செய்வது எல்லாம் அபத்தம் என்று தோன்றுகிறது. அதேபோல் ஆண்கள் முட்டாள்கள் என்பது பெண்களின் எண்ணம். ஆண் தனது அறிவு மூலமாக செயல்படுகிறான். பெண் தனது உள்ளுணர்வு மூலமாக செயல்படுகிறாள். ஆண் காரண காரியங்களை ஆராய்ந்து முடிவெடுக்கிறான். பெண் நேராக முடிவெடுக்கிறாள். அவள் காரண காரியங்களை பற்றி கவலைப்படுவதில்லை. அவளால் எப்படி அவ்வளவு வேகமாக காரண காரிய விளக்கங்கள் இல்லாமல் முடிவெடுக்க முடிகிறது என்று ஒரு ஆண் சதா ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவள் எப்படி முடிவெடுத்தாள் என்று ஆனால் சத்தியமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆண் ஒரு பெண்ணுடன் வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த போதிலும் அந்த பெண் அவனுக்கு இன்னும் ஒரு புதிராகத்தான் தோன்றுகிறாள். அதேபோல் ஆண் பெண்ணுக்கு புதிராக தோன்றுகிறான். ஒரு பெண்ணுக்கு எளிதாக புரியும் பல விஷயங்கள் ஆணுக்கு லேசில் புரிவதில்லை. புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும் என்ற உண்மையை ஏன் ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பெண் இன்னும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறாள். முல்லா நசுருதீன் ஒரு நாள் விஸ்கி அருந்திக் கொண்டிருந்தார். அவரது மனைவி அவரை கடிந்து கொண்டாள்.
இந்த குடிப்பழக்கத்தை விட்டொழியுங்கள் என்று நானும் இதுவரை 1,00,000 முறை சொல்லிவிட்டேன். கேட்டால்தானே? இது மெல்லக் கொஞ்சம் நஞ்சு. ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தற்கொலை செய்து கொள்கிறீர்கள்? இப்படி மிகைப்படுத்தி பேசும் பழக்கத்தை இன்றோடு விட்டுவிடு. நீ நிச்சயம் 1,00,000 முறை சொல்லியிருக்க முடியாது. 1000 முறை சொல்லியிருந்தால் அதிகம். மேலும் எனக்கு உடனே சாக வேண்டிய அவசியமில்லை. அதனால் இந்த மெல்ல கொல்லும் நன்றினை தேர்ந்தெடுத்தேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? ஆணும் பெண்ணும் தொட்டதற்கெல்லாம் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விஷயத்திலும் அவர்கள் ஒத்துப்போவதில்லை. அவர்களால் ஒத்துப்போக முடியாது. அது நடக்காத காரியம். அதனால்தான் ஆண் பெண் உறவில் எப்போதுமே ஓர் இறுக்கம் இருக்கிறது. ஓரின சேர்க்கையாளர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை. அதனால்தான் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். 2 ஓரின சேர்க்கையாளர்கள் காலையில் கையோடு கை கோத்து நடைபயிற்சி செய்வதை பார்த்திருக்கிறீர்களா? அவர்களுடைய மகிழ்ச்சி அப்பட்டமாகத் தெரியும். கணவன் மனைவி இடத்தில் அந்த மகிழ்ச்சி இருக்காது. ஓரின சேர்க்கை என்பது சிக்கல் இல்லாத எளிதான உறவு. அது எளிதாக இருப்பதால், அதில் இறுக்கமில்லை என்பதால், அதில் முரண்பாடுகளுக்கு இடமில்லை என்பதால், அதிலே ஆன்மீக வளர்ச்சிக்கும் வழி இல்லை. அதில் வலியும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது. உறவு கொள்ளும் இருவரையும் வளர்ச்சி இல்லாமல் தேக்கி வைத்துவிடும் தன்மையுடையது அது. அதிலே ஆச்சரியங்களுக்கு இடமே இல்லை. ஓர் ஆண் ஒரு பெண்ணை முழுமையாக கண்டுபிடித்து புரிந்து கொள்வதில்தான் வாழ்க்கையின் சுவையே இருக்கிறது. அதேபோல் ஒரு பெண் ஓர் ஆணை புரிந்து கொள்வதில்தான் சுவாரஸ்யமே இருக்கிறது. நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள ஒரு வாழ்நாள் போதாது உங்களுக்கு. அதேபோல் ஒரு பெண்ணால் ஒரு வாழ்க்கையில் ஆணை புரிந்து கொள்ள முடியாது. நேர் எதிர் துருவங்களில் நீங்கள் இருந்தால் ஒருவரை ஒருவர் வாழ்நாள் முழுவதும் ஆராய்ந்து கொண்டே இருப்பீர்கள். எப்போதும் உங்களால் ஒரு தீர்வுக்கு வர முடியாது. பிரபஞ்ச இருப்பு நிலை காரண காரிய விளக்கத்துக்கு அப்பாற்பட்டது. அது அப்படி இருப்பதுதான் நல்லது. இல்லை என்றால் வெறும் சாவு மட்டும்தான் இருந்திருக்கும். உயிரோ உயிர்ப்போ இருந்திருக்காது. கடவுள் அரிஸ்டாட்டிலை போல் தர்க்கவாதியாக இருந்திருந்தால் இந்த உலகில் உயிரோ உயிர்ப்போ இருந்திருக்காது. உலகம் முழுவதும் அமைதி இருந்திருக்கலாம். ஆனால் அதை அறிந்து கொண்டு அனுபவிக்க யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். அந்த வகையில் கடவுள் ஹெகலின் வழிமுறைப்படி விவாத ஆராய்ச்சியாக துருவங்களை படைத்தது நாம் செய்த பாக்கியம். தாவோயின் சக்தியை பற்றியும் யாங் சக்தியை பற்றியும் yin and yang விளக்குகிறது. பிரபஞ்ச இருப்பு நிலையை புரிந்து கொள்ள இதுதான் அடிப்படை அணுகுமுறை. இதனுள்ளே நீங்கள் இன்னும் ஆழமாக போக வேண்டும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள கவர்ச்சியின் அடிப்படை என்ன? ஒருவருக்கு ஒருவர் புதிராக விளங்குவதுதான். அதுதான் அவர்களிடையே மோதல்களையும் முரண்பாடுகளையும் உருவாக்குகிறது. அதுதான் அவர்களிடையே கவர்ச்சியையும் உண்டாக்குகிறது. அவர்கள் விலகி இருக்க இருக்க அந்த கவர்ச்சி இன்னும் அதிகமாகிறது. இந்த நவீன யுகத்தில், இந்த காலத்திய சமூகங்களில் இந்த ஆண் பெண் கவர்ச்சி குறைந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் இப்போது ஆணும் பெண்ணும் பொதுவாகவே நெருங்கி பழக ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் ஒரே மாதிரியாக தோன்ற ஆரம்பித்து விட்டார்கள். ஒரே மாதிரியாக ஆடை உடுத்துகிறார்கள். ஒரே மாதிரியாக புகைப்பிடிக்கிறார்கள். ஒரே மாதிரியாக மது அருந்துகிறார்கள். ஒரே மாதிரி நடந்து கொள்கிறார்கள். ஒரே மாதிரியான மொழியில் பேசத் தொடங்கிவிட்டார்கள். பெண் விடுதலை இயக்கம்தான் இந்த ஒரே மாதிரிகளுக்கு எல்லாம் மூல காரணம். நீ ஆண்களைப் போலவே நடந்து கொள்ள வேண்டும் என்று பெண் விடுதலை இயக்கம் பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆண்களைப் போல் முரட்டுத்தனமாக மென்மையில்லாமல் நடந்து கொள்வதுதான் பெண் விடுதலை என்று பெண்ணியவாதிகள் கத்திக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் முரட்டுத்தனமாக இருக்கலாம். ஆனால்
அப்படி இருக்கும் பொழுது முக்கியமான ஒன்றை அவர்கள் இழந்து விடுவார்கள். ஆமாம், அவர்கள் தங்கள் பெண்மையை இழந்து விடுவார்கள். அவர்களும் ஆண்களைப் போலாகிவிட்டால் பெண்ணிடத்தில் புதிர் எதுவும் இருக்காது. இந்த கொடுமைதான் இப்போது உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இப்படி எதுவும் நடந்ததில்லை. பழங்கால சமுதாயங்களின் மூதறிஞர்கள் ஆணும் பெண்ணும் வேறு வேறாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். அவர்களிடத்தில் எவ்வளவு வேறுபாட்டை காண்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மனித இனத்துக்கு நன்மை என்ற அபூர்வ உண்மையை கண்டுகொண்டார்கள். இயற்கை ஆணையும் பெண்ணையும் வெவ்வேறாகத்தான் படைத்திருக்கிறது. நாகரிகமும் ஓரளவிற்கு இந்த வேறுபாட்டை பாதுகாக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. உரிமையில், கடமையில், சமூக அந்தஸ்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இம்மியளவு வேறுபாடு கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது சமூக அநீதியாகிவிடும். அதே சமயம் இருபாலாரும் வேறுபாடில்லாமல் ஒரே மாதிரியாகவும் இருக்கக்கூடாது. சமமாக இருப்பதும் ஒன்று போல் இருப்பதும் வேறு வேறு என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமத்துவம் வேறு, ஒற்றுமை வேறு. பெண்கள் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஆண்களைப் போல் இருக்க ஆரம்பித்தால் அவர்களுக்கு சமத்துவம் கிடைக்காது. பெண் விடுதலை இயக்கம் உண்மையிலேயே பெண்களுக்குத்தான் அதிகமான கெடுதல் செய்திருக்கிறது. பெண்கள் ஆண்களின் நகல்களானால் அவர்கள் வாழ்க்கை இரண்டாம் தரமாகிவிடும். ஆண்களின் நகல்களாக இருக்கும் பெண்களுக்கு என்றுமே ஆண்களுக்கு சமமான சமுதாய அந்தஸ்து கிடைக்காது. அவர்களால் உண்மையாகவே ஆண்களாக மாற முடியாது. ஏனென்றால் ஆண்கள் அளவிற்கு முரட்டுத்தனம் அவர்களுக்கு இயல்பாகவே கிடையாது. பெண்கள் முரட்டுத்தனமாக இருப்பது போல் பாசாங்கு செய்யலாம். ஆனால் அது வெறும் பாசாங்காக மட்டுமே இருக்கும். வெளியே முரட்டுத்தனமாக இருப்பது போல் அவர்கள் நடிப்பார்கள். உள்ளே அந்த பெண்மையின் மென்மை அப்படியே இருக்கும். அப்படி வெளியே முரட்டுத்தனமும் உள்ளே மென்மையும் இருந்தால் அது அவர்களுக்குள் ஒரு பிரிவினையை தோற்றுவிக்கும். அந்த பிரிவினை தீவிரமாகும் போது மனச்சிதைவையே உண்டாக்கிவிடும். அவர்கள் இருவேறு நபர்களாக வாழ்வார்கள். பெண்மையின் புதிர் மறைந்து போய்விடும். அவர்கள் ஆண்களோடு ஆண்களாக தர்க்கம் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆண்களைப் போலவே அவர்களும் மாறிவிடுவார்கள். அதன் பின் பெண்மையின் அழகு போய்விடும். அவர்கள் அசிங்கமாகி விடுவார்கள். இயல்பாக இருப்பதுதான் அழகு. இயற்கைக்கு விரோதமாக இருப்பது அசிங்கம். பெண்கள் ஆண்களுக்கு சரிசமமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். ஆனால் பெண்கள் ஆண்களைப் போல் இருப்பதை நான் விரும்பவில்லை. பெண்கள் அழகாக இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் ஆண்களைப் போல் இருக்கவே கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண் பெண்ணிடையே வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. பெண்கள் தங்களுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களிடம் உள்ள பெண்மை அதிகமாக அதிகமாக கவர்ச்சி அதிகமாகும். அவர்களை புரிந்து கொள்வது இன்னும் கடினமாக இருக்கும். அவர்கள் இன்னும் பெரிய புதிராக தோன்றுவார்கள். அதுதான் பிரபஞ்ச இருப்பு நிலையின் நியதி. தாவோ காட்டும் வழி. உலகத்தில் இருக்கும் பல்லாயிரம் மனத்தத்துவ நிபுணர்களில் கார்ல் குஸ்டாவ் யூங் மட்டும்தான் தாவோவை கொஞ்சமாவது புரிந்து கொண்டவர். மேலை நாட்டு அறிஞர்களில் தாவோவை ஆழமாக படித்தது அவர் மட்டும்தான். தாவோவை அவர் மனத்தத்துவத்தில் புகுத்தினார். தாவோவை சமகாலத்துக்கு கொண்டு வந்தார். உங்களுக்கு தாவோவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் யூங்கை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தாவோவை பற்றி சொல்லும் கருத்துக்களை ஊன்றி படிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் அவர் சரியான பாதையில் போய்க் கொண்டிருந்தார். ஆனால் அவரது மரணத்துக்கு பின் அவர் செய்து வந்த பணி அப்படியே நின்று போனது. தாவோவை புரிந்து கொள்வது என்பது மிக நீண்ட பயணம். அந்த பயணத்தில்
அவர் சில அடிகளைத்தான் எடுத்து வைத்திருந்தார். ஆனால் சரியான திசையில் சரியான முறையில் தனது பயணத்தை தொடங்கியிருந்தார். ஆனால் பாவம், அதற்குள் மரணம் வந்து அந்த பயணத்தை நிறுத்திவிட்டது. தாவோ பெரிய கடல். அதில் சில துளிகளைத்தான் யூங் பருகியிருந்தார். அதற்குள் காலன் அவரை அழைத்து கொண்டு போய்விட்டான். யாராவது அவர் பணியை தொடர வேண்டும். இந்த பணியில் பல அறிஞர்கள் ஈடுபட வேண்டும். தாவோவின் உள்பார்வையை நவீன யுகத்துக்கு தர வேண்டும். தாவோ பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் புழக்கத்தில் இருந்த மொழியில் எழுதப்பட்டது. அதை இன்றைய மொழியில் சரியாக தர முயற்சிகள் எடுக்க வேண்டும். சில சமயங்களில் தாவோவை புரிந்து கொள்ள மொழியே தடையாக இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். உதாரணமாக, இந்த மாதிரி சூத்திரங்களை நாம் படிக்கும்போது இங்கே இருக்கும் பெண்கள் முகம் சுளிப்பார்கள். பெண்களை மட்டமாகச் சொல்கிறார்களே என்று உள்ளூர எரிச்சல் படுவார்கள். ஆனால் கோஹ்ஜுவான் பெண்களை அவமானப்படுத்தவில்லை. அவர் புழங்கிய மொழியில் இருந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை கையாள்கிறார். அன்று அந்த ஒரு வழிதான் இருந்தது. இங்கே அவர் ஆண்மையையும் பெண்மையையும் மதிப்பீடு செய்யவில்லை. ஆண்மை உயர்ந்தது என்றோ பெண்மை தாழ்ந்தது என்றோ அவர் சொல்லவில்லை. இந்த விஷயத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இதை மறந்துவிட்டால் உங்கள் மனம் இந்த உன்னதமான சூத்திரங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடும். குறிப்பாக பெண்கள் இந்த சூத்திரங்களை வெறுக்கத் தொடங்கி விடுவார்கள். அதன் பின் அவர்களால் அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. அதுவும் பெண் விடுதலை இயக்கத்தில் தொடர்புடையவர்கள் இந்த சூத்திரங்களை கேட்டவுடன் தங்கள் மனங்களை மூடிக்கொண்டு விடுவார்கள். இந்த சூத்திரத்தின் அழகை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு எல்லாம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இங்கே கோஹ்ஜுவான் ஆண்மை பெண்மை என்று சொல்வது உடற்கூறு சம்பந்தப்பட்ட ஆண்மை பெண்மை இல்லை. மனவியல் ரீதியான ஆண்மை பெண்மையைத்தான் அவர் சொல்கிறார். ஓர் ஆண் முழுக்க முழுக்க ஆண்மையோடு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அதேபோல் ஒரு பெண் முழுக்க முழுக்க பெண்மையோடு இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஒரு பெண் சில சமயங்களில் ஆணை போல் செயல்படலாம். நமது நாட்டின் ஜான்சி ராணியைப் போல. மேலை நாடுகளில் ஜோன் ஆஃப் ஆர்க் போல. இந்த பெண்கள் சிறந்த வீரர்கள். இவர்களிடம் பெண்மையை விட ஆண்மையே மிகுந்திருந்தது. உடற்கூறு ரீதியாக இவர்கள் பெண்கள்தான். இவர்கள் உடலமைப்பில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் மனத்தளவில் இவர்கள் ஆண்களாக போர் வீரர்களாகத்தான் இருந்தார்கள். அவர்களை ஆண்களாகத்தான் கருத வேண்டும். அதேபோல் பெண்மை மிகுந்த ஆண்கள் பலர் இருக்கிறார்கள். கவிஞர்கள், நபர்கள், நடனமாடுபவர்கள், இசைக்கலைஞர்கள், ஓவியர்கள், பாடகர்கள் போன்றவர்களிடம் பொதுவாக பெண்மை மிகுந்திருக்கும். அவர்களின் இருப்புணர்வு மென்மையாக பெண்மையாகவே இருக்கும். மனத்தளவில் அவர்கள் பெண்கள்தான். அவர்கள் பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். என்றாலும் இருப்புணர்வின் ஆழத்தில் அவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருப்பது ஒரு பெண்ணின் மனம்தான். ஆண் பெண்ணாக இருப்பது, பெண் ஆணாக இருப்பது நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக இருக்கிறது. அடுத்து, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய எதிர்மறை தத்துவத்தை தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தனது ஆழ்மனதில் கொஞ்சமாவது பெண்மையை வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவனது இருப்புணர்வில் போதுமான ஆற்றல் இருக்காது. அவன் உயிர் வாழ்வதற்கு தேவையான விசைத்திறன் இருக்காது. ஆண்மை பெண்மை என்ற எதிரெதிர் தத்துவங்கள் உள்ளே இருக்கும்போதுதான் உயிர் வாழும் ஆற்றல் பிறக்கிறது.
எதிரெதிர் தத்துவங்கள் இருப்பதால் எப்போதும் ஓர் இறுக்கம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த இறுக்கம் அதிகமானால் மனிதனுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். இந்த இறுக்கம் மிகவும் குறைந்து போனால் வாழவே முடியாது. மனிதன் இறந்து விடுவான். புத்தரின் வாழ்வில் ஓர் அழகான நிகழ்வு. ஒரு பெரிய நாட்டின் இளவரசன் புத்தரிடம் துறவு வாங்கிக் கொண்டு அவரிடம் சீடனாகச் சேர்ந்தான். அதுவரை அவன் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவன். பெரிய சீதார் இசை கலைஞன். அவனது இசையின் புகழ் நாடு முழுவதும் பரவியிருந்தது. ஆனால் அவனுக்கு அந்த இசையை விட புத்தரின் ஆன்மாவில் பிறந்த இசையின் மேல் அதிக நாட்டம் ஏற்பட்டது. சீதார் இசை கலைஞனாக இசையின் எல்லையையே பார்த்துவிட்டதால் அவனால் புத்தரின் ஆன்ம இசையை, அவர் காட்டிய இசைவை புரிந்து கொள்ள முடிந்தது. புத்தர் அவன் நாட்டுக்கு வருகை தந்தபோதுதான் அவன் அவரை பற்றி கேள்விப்பட்டான். அவரை பற்றி கேட்டதுமே அவனுக்கு அவர் மேல் மதிப்பும் மரியாதையும் உண்டாயிற்று. ஏன், ஒரு வகை காதலே உண்டாயிற்று என்று சொல்லலாம். தனது நாட்டை துறந்தான். ராஜபோக வாழ்க்கையை துறந்தான். புத்தரின் சீடனாக இருப்பதே போதும் என்று சொல்லிவிட்டான். அவன் இப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று துறவியாவது புத்தருக்கே பிடிக்கவில்லை. அவர் அன்புடன் சொன்னார், மகனே, அவசரப்படாதே. அடுத்த 4 மாதங்களுக்கு நான் இங்கேதான் இருக்கப் போகிறேன். அதற்குள் நன்றாக சிந்தித்து முடிவிடு. மழைக்காலம் வந்துவிட்டால் புத்தர் வெளியே போக மாட்டார். ஒரே இடத்தில்தான் தங்கியிருப்பார். மழைக்காலம் தொடங்கிவிட்டது. நான் இங்கேதான் இருக்கப் போகிறேன். அதனால் அவசரப்படாதே. நன்றாக யோசித்து முடிவெடு. 4 மாதங்களுக்கு பின்னும் உனக்கு துறவரத்தில் நாட்டம் இருந்தால் நான் உன்னை துறவியாக்குகிறேன். அதற்கு அந்த ராஜகுமாரன் சொன்னான், நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன். இதில் யோசிக்க என்ன இருக்கிறது? இந்த முடிவை இப்போதே எடுத்தால் தான் உண்டு. நாளை பற்றி யாருக்கு தெரியும்? நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்று எப்போதும் அறிவுரை சொல்லும் நீங்கள் ஏன் என்னை 4 மாதங்கள் காத்திருக்க சொல்கிறீர்கள்? நாளை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் இறந்து போகலாம். இல்லை, நீங்கள் இறந்து போகலாம். இல்லை, வேறு ஏதாவது நடக்கலாம். யாருக்கு தெரியும்? என்னால் இனிமேல் ஒரு நாள் கூட பொறுத்திருக்க முடியாது. இளவரசன் விடாப்பிடியாக இருக்கவே புத்தரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அவனுக்கு தீட்சை கொடுத்து துறவியாக்கினார் புத்தர். அதுவரை ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்த ஒருவனால் பிச்சைக்காரனாக வாழ முடியுமா என்று புத்தர் சந்தேகப்பட்டார். அப்படி பார்த்தால் புத்தரே இளவரசராக இருந்து துறவியானவர்தானே. அவர் செய்ததை அவனால் செய்ய முடியாதா என்ன என்று தன்னை தானே தேற்றிக் கொண்டார் புத்தர். பாலும் பழமும் பட்டும் பதவிசுமாக இருக்கும் ஆடம்பரமான அரண்மனை வாழ்க்கையும் புத்தருக்குத்தான் தெரியும். தெருவில் அடுத்த வேளை சோற்றுக்கு பிச்சை எடுக்கும் பிச்சைக்கார வாழ்க்கையும் அவருக்கு தெரியும். பிறந்ததில் இருந்தே ராஜபோகமாக அரண்மனையில் வாழ்ந்துவிட்டு திடீரென்று ஒரு நாள் தெருவிற்கு வந்து பிச்சை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம் என்று புத்தருக்குத்தான் தெரியும். ஆனால் புத்தர் போதுமான அவகாசம் எடுத்துக்கு கொண்டார். அரண்மனையை விட்டு வெளியே வந்து 6 வருடங்களுக்கு பிறகுதான் புத்தருக்கு ஞானம் கிடைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் புத்தர் கஷ்டங்களுக்கு பழகி கொண்டார். உண்ட ஒரு இடம் இல்லாமல், பசிக்கு உணவில்லாமல், நண்பர்கள் இல்லாமல், எந்த முகாந்தரமும் இல்லாமல் முளைத்துவிட்ட பகைவர்களோடு வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய துன்பம் என்பது புத்தருக்கு தெரியும். புத்தர் யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லை என்றாலும் அவருக்கு நிறைய பகைவர்கள் இருந்தார்கள். இந்த மக்கள் பெரிய முட்டாள்கள். அவர்கள் எப்போதும் பொய்யிலேயே வாழ்ந்து பழகிவிட்டார்கள். அதனால்தான் புத்தனை போல் உண்மையில் நிலைத்திருக்கும் ஒரு மனிதனை பார்த்தால் அவர்களுக்கு வலி ஏற்படுகிறது. தான்
தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக நினைக்கிறார்கள். அந்த உண்மை மனிதருக்கு பகையாளிகளாக மாறுகிறார்கள். அது இருக்கட்டும், இந்த ராஜகுமாரன் கதைக்கு வருவோம். அந்த இளவரசனால் சந்நியாசத்தை தாக்குப்பிடிக்க முடியுமா என்று புத்தர் யோசித்தார். ஒரு வகையில் புத்தருக்கு அந்த இளைஞனை பார்க்க வருத்தமாக இருந்தது. என்றாலும் அவனுக்கு தீட்சை கொடுத்து அவனை புத்த பிட்சுவாக்கினார். துறவரம் பெற்றவுடன் அந்த ராஜகுமாரனின் நடத்தையை பார்த்து எல்லாரும் மூக்கில் விரல் வைத்தார்கள். பொதுவாக துறவிகள் என்றால் உணவை அளவோடு சாப்பிட வேண்டும். புத்தரும் மற்ற துறவிகளும் ஒரு நாளில் ஒரு முறைதான் உணவு உண்பார்கள். ஆனால் ராஜகுமாரனோ ஒரு படி மேலே போய்விட்டான். 2 நாளைக்கு ஒரு முறைதான் அவன் உணவு உண்டான். மற்ற துறவிகள் இரவில் சுகமான படுக்கையில் படுக்காமல் மரத்தின் அடியில் தரைய படுப்பார்கள். அந்த இளைஞன் வெட்ட வெளியில் படுப்பான். குளிர் நடுங்குவதை பற்றி கவலைப்பட மாட்டான். மற்ற துறவிகள் சாலையில் நடப்பார்கள். ஆனால் இளவரசனோ சாலை ஓரத்தில் இருக்கும் கல்லின் மேலும் முள்ளின் மேலும் நடப்பான். அதனால் ஏற்படும் வலியை பொருட்படுத்த மாட்டான். அவன் ஆசிரமத்தில் சேரும் போது ராஜாவைப் போல அழகாக இருந்தான். சில மாதங்களிலேயே அவன் உடல் கருத்து களையிழந்து விட்டது. உள்ளே வந்தபோது கட்டுமஸ்தான உடலுடன் ஆரோக்கியமாக இருந்தான். சில மாதங்களிலேயே நோய்வாய்ப்பட்டான். ஆள் மிகவும் மெலிந்து அசிங்கமாகிவிட்டான். அவன் கால்களில் காயங்கள், கொப்புளங்கள். மற்ற துறவிகள் புத்தரிடம் போய் சொன்னார்கள், இவனுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும். மிகவும் தீவிரமாக இருக்கிறான் இவன். தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொள்கிறான். அவன் தன்னை அழித்து கொள்ளத் தொடங்கிவிட்டான். அன்றிரவு புத்தர் இளவரசனை பார்க்க போனார். உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? சாந்த ஸ்வரூபியின் வார்த்தைகள் அவனை வருடிக் கொடுத்தன. நிச்சயமாக குருவே, நான் உங்கள் சீடன், உங்கள் உடைமை. என்னை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். பதில் தெரிந்தால் சொல்ல வேண்டியது என் கடமை. கேளுங்கள் பிரபுவே. நீ ராஜகுமாரனாக இருந்தபோது பெரிய இசை கலைஞன் என்று பெயரெடுத்தாய் என்று கேள்விப்பட்டேன். நீ நன்றாக சீதார் வாசிப்பாயாமே? ஆமாம் பிரபு, ஆனால் அதெல்லாம் இப்போது முடிந்துவிட்டது. நான் அதை முற்றிலுமாக மறந்துவிட்டேன். ஒரு காலத்தில் நான் நன்றாக சிதார் வாசித்தது உண்மைதான். அப்போது அது என் பொழுதுபோக்கு. அது மட்டும்தான் பொழுதுபோக்கு. ஒரு நாளில் 8 மணி நேரம் சாதகம் செய்வேன். அதனால் அதில் விற்பனனானேன். நாடு முழுவதும் புகழ் பெற்றேன். சிதாரை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம். சிதாரின் தந்திகள் மிகவும் இறுக்கமாக கட்டப்பட்டால் என்னவாகும்? வேறு என்ன ஆகும்? தந்திகள் அறுந்து போகும். அதன் பின் அதிலிருந்து இசை வராது. இன்னொரு கேள்வி, தந்திகள் மிகவும் தளர்வாக இருந்தால்? இது என்ன கேள்வி பிரபுவே? போதுமான இறுக்கமில்லாவிட்டால் தந்தியிலிருந்து இசை வராது. அபஸ்வரம்தான் வரும். மகனே, நீ புத்திசாலி. உனக்கு நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. வாழ்க்கையும் சிதாரை போல் ஓர் இசை கருவிதான். அதிலிருந்து நல்ல இசை வர வேண்டுமென்றால் போதுமான இறுக்கம் வேண்டும். அந்த இறுக்கம் குறிப்பிட்ட அளவுதான் இருக்க வேண்டும். அதைவிட குறைவாக இருந்தால், தந்திகள் மிகவும் தளர்வாக இருந்தால் அவற்றிலிருந்து இசை வராது. அபஸ்வரம்தான் வரும். தளர்வாக இருக்கும் வாழ்க்கையில் சுவை இருக்காது, சலிப்பு தான் இருக்கும். இறுக்கம் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் இருந்தால் தந்திகள் அறுந்து போகும். அப்போதும் வாழ்க்கையில் இசை இருக்காது. உனக்கு பைத்தியம் பிடிக்கும். ஆரம்ப கட்டத்தில் உன் வாழ்க்கை மிகவும் தளர்வாக இருந்தது. சுக போகங்களில் பொழுதை கழித்தாய். அதனால்தான் உனக்குள் இருக்கும் இசையை உன்னால் கேட்க முடியவில்லை. ஆனால் இப்போது உன் வாழ்க்கை மிகவும் இறுக்கமாக இருக்கிறது. அதனால் இப்போதும் உன் வாழ்க்கையில் இசை இல்லை.
இசைவும் இல்லை. சீதாரின் தந்திகளை மிகவும் இறுக்கமாக இல்லாமலும் மிகவும் தளர்வாக இல்லாமலும் சரியான அளவு இறுக்கத்தில் வைக்க ஏதாவது வழி இருக்கிறதா? இருக்கிறது. அதுதான் என் போதனை. 2 துருவங்களுக்கு இடைப்பட்ட நடுவழியில் பயணம் செய். அந்த இறுக்கம் முழுவதும் போய்விடக்கூடாது. அப்படி போனால் நீ இறந்து போய்விடுவாய். அதே சமயத்தில் இறுக்கம் மிகவும் அதிகமாகவும் கூடாது. அப்படியானால் உனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். இன்று இந்த உலகத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கீழே நாடுகள் இறுக்கத்தை மிகவும் குறைத்து தளர்வு நிலையில் வாழ்கின்றன. அதனால் அங்கு சாவும் பட்டினியும் இருக்கிறது. மேலை நாடுகளில் இறுக்கம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் அங்கே பலவிதமான மனநோய்கள் இருக்கின்றன. மேற்கு தனது பாரத்தை தான் தாங்க மாட்டாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. கிழக்கில் சோம்பேறித்தனம் தலைவிரித்து ஆடுகிறது. வாழ்க்கைக்கு கொஞ்சம் இறுக்கம் தேவைதான். சரியான அளவு இறுக்கம் இருக்கும் போது வாழ்க்கை சமச்சீர் நிலையை அடைகிறது. அதுதான் தாவோ கற்றுக் கொடுக்கும் வாழும் கலை பயிற்சி. சமச்சீர் நிலையில் ஒரே சீராக துடித்துக் கொண்டிருக்கும் ஞானிகளின் நாடி துடிப்பு. இந்த சூத்திரத்தில் உள்ள வார்த்தைகளை அப்படியே அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. அதில் வரும் ஆண், பெண் போன்ற வார்த்தைகளை உடற்கூறு ரீதியாக பொருள் கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தனக்கு எதிர் துருவத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறான். நீங்கள் உணர்வளவில் ஆணாக இருந்தால் ஆழ்மனதில் பெண்ணாக இருப்பீர்கள். நீங்கள் பெண்ணா? அப்படின்னால் நிச்சயம் உங்கள் ஆழ்மனதில் ஆண்மை இருக்கத்தான் செய்யும். உங்கள் உணர்வும் ஆழ்மனதும் எதிரெதிர் துருவங்கள். அவை இரண்டுக்கும் நடுவே எப்போதும் ஓர் இறுக்கம் இருக்கத்தான் செய்யும். அந்த இறுக்கம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதிகம் குறையவும் கூடாது. இதுதான் சமயத்தின் அடிப்படை விஞ்ஞானம். தாவோ அதிசயங்களை நம்புவதில்லை. வாழ்க்கையை மாற்றக்கூடிய அறிவியல் பூர்வமான வழிகளை மட்டுமே தாவோ நம்புகிறது. லா ட்சு, ஷுவாங் ட்சு, லை ட்சு ஆகிய 3 சீன ஞானிகளும் காட்டு வழியே நடந்து போய்க்கு கொண்டிருந்தார்கள். இடையே ஒரு காட்டாறு குறுக்கிட்டது. ஆற்றை கடந்தால் தான் அவர்கள் பயணத்தை தொடர முடியும். உடனே லை ட்சு ஆற்றங்கரையில் அமர்ந்து தாவோவை குறித்து தியானம் செய்ய ஆரம்பித்தார். 10 நிமிடம் கழிந்தது. அவர் தியானத்திலிருந்து எழுந்தார். தண்ணீரின் மேல் நடந்து சென்று அக்கரையை அடைந்து விட்டார். அடுத்ததாக ஷுவாங் ட்சு 20 நிமிடங்கள் பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் செய்தார். பின் அவரும் எழுந்து சென்று தண்ணீரின் மேல் நடந்து அக்கரையை அடைந்து விட்டார். இவர்கள் நிகழ்த்திய அதிசயங்களை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் லா ட்சு. மற்றவர்களைப் போலவே ஆற்றங்கரையில் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்தார். சுமார் 1 மணி நேரம் கழித்து தாவோ மேல் முழு நம்பிக்கையுடன் எழுந்து நின்று தண்ணீரின் மேல் நடக்க ஆரம்பித்தார். அவர் முதல் அடியை வைத்ததுதான் தாமதம். உடனே பெரிய சத்தத்துடன் கீழே விழுந்து விட்டார். மறு கரையில் இருந்து இதை பார்த்து கொண்டிருந்த ஷுவாங் ட்சு பெரிதாகச் சிரித்தார். பின் லை ட்சூவை பார்த்து கேட்டார். பாவம் லா ட்சு விழுந்து விட்டார். நாம் எப்படி ஆற்றின் கீழே இருக்கும் பாறைகளில் கால் வைத்து நடந்து வந்தோம் என்று அவருக்கு சொல்லிவிடலாமா? தாவோ யதார்த்தமானது. தத்துவம் என்ற பெயரில் புழங்கும் எந்த முட்டாள்தனத்தையும் தாவோ நம்புவதில்லை. தெருவில் ஒருவன் நாட்டு மருந்தை கூவி விற்று கொண்டிருந்தான். இந்த லேகியத்தை சாப்பிட்டால் நீங்கள் நீண்ட நாட்கள் இளமையுடன் வாழலாம் என்று பறைசாற்றிக் கொண்டிருந்தான். அவனுக்கு உதவியாக ஒரு சிறுவன் கூடவே இருந்தான். லேகியம் விற்பவன் உற்சாகமாக கத்திக் கொண்டிருந்தான். விட்டால் வராது, போனால் கிடைக்காது. இது அமிர்தம், அதிசயமானால் உண்மை. தினமும் காலை நான் இதை ஒரு தேக்கரண்டி அருந்துகிறேன்.
என்னை பாருங்கள், எவ்வளவு இளமையாக இருக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு 700 வயதாகிவிட்டது. மக்களால் இதை நம்பவும் முடியவில்லை, ஒதுக்கவும் முடியவில்லை. கடைசியில் ஒரு ஆசாமி உதவிக்காக இருந்த அந்த சிறுவனை தனியே தள்ளிக்கு கொண்டு போனான். ஏன்பா, உங்க ஆளு பீலா விடுறாரா இல்ல உண்மையை சொல்றாரான்னே தெரியலையே. அவருக்கு 700 வயசாமல. அது எனக்கு தெரியாதுங்க. பையன் மிகவும் சத்தமாக சொன்னான். எல்லாரும் இப்பொழுது அந்த பையனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன் உனக்கு தெரியாது? அந்த ஆசாமி மீண்டும் அந்த பையனிடம் கேட்டான். நான் 300 வருஷமாத்தாங்க அவகிட்ட வேலை பார்க்குறேன். அதனால அவருக்கு 700 வயசு ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன. தாவோவை தவிர தாவோ ஒரு நேரிடையான மதம். அதனால் அதற்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. மற்ற மதங்கள் எல்லாம் காலாவதியாகிவிட்ட பின்பும் தாவோ மட்டும் நிலைத்து நிற்கும். காரணம், அது இன்று வேகமாக வளர்ந்து வரும் விஞ்ஞானத்தோடு இயைந்து இருக்கிறது. விஞ்ஞானத்தோடு இசைவாக இருப்பது மட்டுமல்லாமல் தாவோ விஞ்ஞானத்தையே சரியான திசையில் வளர்த்துச் செல்லும் வல்லமை உடையது. இன்றைய விஞ்ஞானத்துக்கு அவசர தேவை ஒரு புதிய பார்வை. அதை தாவோவால் மட்டுமே தர முடியும். நீங்கள் இதைத்தான் நம்ப வேண்டும் என்று தாவோ எப்போதுமே வற்புறுத்தியதில்லை. உண்மையை புரிந்து கொள்ள அது உங்களுக்கு உதவி செய்வதுதான் அதன் நோக்கம். இந்த அணுகுமுறை இன்றைய விஞ்ஞானத்திற்கு இன்னும் அதிகமான போஷாக்கு அளிக்கும். இந்த சூத்திரங்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டியதில்லை. இவற்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் மனதில் பல பிறவிகளாக தேங்கி நிற்கும் முற்றாய்வுகளையும் தீர்வுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் ஆண் அல்லது பெண் என்பதை மறந்துவிட்டு இந்த சூத்திரங்களை புரிந்து கொள்ள முயலுங்கள். வணக்கத்திற்குரிய ஆச்சாரியன் சொல்கிறான், தாவோ நிர்மலமான தெளிவாகவும் வெளிப்படுகிறது, தெளிவற்ற சேராகவும் வெளிப்படுகிறது. அது அசைவாகவும் தோன்றுகிறது, அசைவற்ற இருப்பாகவும் பரிமளிக்கிறது. சேரு என்ற வார்த்தை பிரயோகத்தை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தெளிவற்ற நிலையை குறிப்பதற்காகத்தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தெளிவு, தெளிவற்ற நிலை எல்லாமே தாவோதான். தாவோ நிர்மலமான தெளிவாகவும் வெளிப்படுகிறது. இங்கே நிர்மலமான தெளிவு என்பது ஒழுக்க விதிகளையோ நன்னடத்தை விதிகளையோ குறிப்பதல்ல. அதற்கும் ஒழுக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. தெளிவு என்பது இங்கே படிகம் போன்ற சுத்தமான, எளிதில் புலப்படுகிற, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு நிலையை குறிக்கிறது. ஒரு தெளிவற்ற சேரு என்பது அதற்கு நேர் எதிரான நிலையை குறிக்கிறது. எளிதில் புலப்படாத, கலங்கலாக, முழுவதும் வெளிப்படாத ஒரு தெளிவற்ற நிலை அது. ஆனால் இந்த இரண்டு துருவங்களும் தாவோவின் வெளிப்பாடுகளே. தாவோ நிர்மலத்தில் மட்டும் விளங்கவில்லை. சேற்றிலும் அழுக்கிலும் இருப்பதும் அதே தாவோதான். சாதாரண மனிதன், ஞானம் பெறாத மனிதன் மனத்தளவில் சேரும் சகதியுமாகத்தான் இருக்கிறான். புத்தரை போன்ற ஞானிகளின் மனம் நிர்மலமான தெளிவாக ஒளிர்கிறது. ஞானம் பெறாத மனிதன் அரை தூக்க நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் மனம் மேகமூட்டமாக இருக்கும் வானத்தைப் போல் தெளிவில்லாமல் துடித்துக் கொண்டிருக்கிறது. தானே உருவாக்கிய புகை மண்டலத்தில் தனது தெளிவை தொலைத்து விடுகிறான் அவன். இவ்வுலக வாழ்க்கை என்ற கனவிலிருந்து விழித்து கொண்ட ஒருவன், ஆசைகளில் இருந்து விடுபட்ட ஒருவன் தெள்ளத் தெளிவாக இருக்கிறான். மேகமூட்டமில்லாத பிரகாசமான பகலை போல் அவன் மனம் ஒளி வீசுகிறது. தாவோ இந்த இரண்டுமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் நன்றாக மனதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆசைகளை வென்ற ஞானியான புத்தர் தெய்வீகமானவர். அதே சமயம் ஆசைகளில் ஆட்பட்டு
பிறவி துயரில் உழன்று கொண்டிருக்கும் சாதாரண மனிதனிடத்திலும் தெய்வீகம் குடிகொண்டிருக்கிறது. புத்தருக்கும் சாதாரண மனிதனுக்கும் அடிப்படையில் எந்த வேறுபாடும் இல்லை. இருவருமே தெய்வாம்சம் பொருந்தியவர்கள்தான். வெளிப்படுதலில்தான் வித்தியாசம் இருக்கிறது. ஞானம் பெறாதவன் மனதில் ஆசைகள், அபிலாஷைகள், கனவுகள் நிறைந்திருக்கின்றன. அதனால் அவன் சேரும் சகதியுமான நிலையில் வெளிப்படுகிறான். ஞானி ஆசைகளையும் கனவுகளையும் வென்றவன். அவையெல்லாம் வெளித்தோற்றங்கள் தான் என்பதை தன் இருப்புணர்வில் உணர்ந்தவன். கனவுகளை கனவுகள் என்று அவன் உணர்ந்து கொண்டதால் அந்த கனவுகள் தாமாகவே அவன் மனதிலிருந்து விலகிவிட்டன. அதனால் அவன் மனம் சேரும் சகதியும் இல்லாமல் தெளிந்த நீரோடைய போல் நிர்மலமாக இருக்கிறது. அவனது கண்களில் இருக்கும் தெளிவின் மூலமாக அவனால் உண்மையை உள்ளபடி பார்க்க முடிகிறது. தாவோ அசைவாகவும் தோன்றுகிறது, அசைவற்ற இருப்பாகவும் பரிமளிக்கிறது. தாவோவை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் அசைவில்லாமல் ஓர் இடத்தில் தியான நிலையில் உட்கார வேண்டும் என்ற அவசியமில்லை. அசைவுகளிலும் நீங்கள் தாவோவை அனுபவித்து உணரலாம். அசைவில்லாத நிலையிலும் நீங்கள் தாவோவை உணரலாம். இதிலே 2 சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. புத்தர் பல ஆண்டுகள் மேளனமாக அமர்ந்து பின் தாவோவை கண்டுணர்ந்தார். அவர் அதை நிர்வாண நிலை என்று சொல்கிறார். தாவோவுக்கு புத்தர் கொடுத்த பெயர் நிர்வாணம். அவ்வளவுதான். ஜலாலுதீன் ரூமியை பாருங்கள். கடவுள் மேல் கொண்ட தணியாத காதலால் அவர் பல ஆண்டுகள் நடனமாடிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் நடனமாடிக்கொண்டிருந்த போது அவர் தாவோவை உணர்ந்தார். அவர் தாவோவை இறைவன் என்று சொல்கிறார். தாவோவுக்கு ரூமி கொடுத்த பெயர் இறைவன். அவ்வளவுதான். தாவோவை நீங்கள் அசைவற்ற மௌனம் மூலமாகவும் அடையலாம், அசைவுள்ள இயக்கம் மூலமாகவும் அடையலாம். இரண்டும் ஒன்றுதான். அதனால்தான் எனது கூட்டமைப்பில் 2 வகையான தியானங்களும் பயிற்றுவிக்கப்படுகின்றன. ஒரு பக்கம் சந்நியாசிகள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள். மற்றொரு பகுதியில் எந்த செயலும் இல்லாமல் ஓர் இடத்தில் ஆழ்நிலை சிந்தனையில் அமர்ந்திருக்கிறார்கள். சாசன் விபாஸ்னா, சாசன் விபாஸ்னா போன்ற அமைதியான தியான முறையில் தாவோவை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் இருப்பவர்கள் அந்த பகுதிக்கு போகலாம், அங்கே இருப்பவர்கள் இங்கே வரலாம். இரண்டுமே தாவோவை அடையும் வழிகள்தான். தாவோவை நீங்கள் உற்சாகமான நடனத்திலும் பார்க்கலாம், கஷ்ட மௌனத்திலும் பார்க்கலாம். உங்களால் 2 வழிகளிலும் தாவோவை பார்க்க முடிந்தால் இன்னும் நல்லது. நடனத்தில் தாவோவை பார்த்து பின் மௌனத்திலும் தாவோவை உங்களால் உணர முடிந்தால் உங்கள் அனுபவம் புத்தருடையதை விட, ஜலாலுதீன் ரூமியினுடையதை விட இன்னும் ஆழமாக செழிப்பாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் இறைவனின் சன்னிதானத்தை 2 வேறு வழிகள் மூலமாக நெருங்குகிறீர்கள். 2 வழிகளிலும் நீங்கள் இறைவனை அடைந்தால் உங்களிடம் நெகிழ்வுத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த 2 பாதைகளின் அழகையும் நீங்கள் உணர்வீர்கள். ஒரு பாதையில் நீங்கள் சந்திக்கும் சில அழகான விஷயங்களை மறுபாதையில் பார்க்க முடியாது. 2 பாதைகளிலும் ஆச்சரியப்பட வைக்கும் அழகான விஷயங்கள் பல இருக்கின்றன. ஆனால் ஒரு பாதையில் இருப்பவை பொதுவாக அடுத்த பாதையில் இருக்காது. மௌனத்தில் உட்கார்ந்திருப்பவனுக்கு புலப்படாத அழகு நடனமாடுபவனுக்கு புலப்படும். மௌனத்திலேயே பயணம் செய்து அவன் ஞானத்தை அடைந்து விடுவான். ஆனால் நடனம் ஆடுபவனின் வழியில் நடந்த சில அற்புதங்களை அவன் அறிய மாட்டான். அதேபோல் மௌனத்தின் வழியில் இருக்கும் சில அழகுகளை நடனத்தின் பாதையில் செல்பவன் பார்க்க முடியாது. நான் சொல்வது இதுதான். எதற்காக தேவையில்லாமல் ஒன்றை ஒதுக்கி வைத்து அடுத்ததை மட்டும் அனுபவிக்க வேண்டும்? பல பரிமாணங்கள் உள்ளவர்களாக நாம் ஏன் இருக்கக்கூடாது? எத்தனை வழிகளில் முடிகிறதோ அத்தனை வழிகளிலும் ஏன் கடவுளை தரிசிக்க கூடாது?
அப்போதுதானே கடவுளுடைய அன்பின் பல பரிமாணங்கள் நமக்கு தெரியும். அவற்றை தெரிந்து கொண்டால் இந்த மதங்கள் எல்லாம் தேவையில்லாமல் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டுக் கொண்டிருப்பது நமக்கு புரியும். மதங்களின் வாதங்கள் அர்த்தமற்றவை. அவையெல்லாம் அன்பு வடிவமாக இருக்கும் ஒரே இறைவனை பற்றித்தான் பேசுகின்றன. அவர்களுக்கு பல வழிகள் தங்கள் வழிதான் ஒரே வழி என்று இருப்பது தெரியாது. அதனால் பேத்திக்கு கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு மதம் சொன்னால், எங்கள் உண்மைதான் முடிவான அவர்களுக்கு பல வழிகள் தங்கள் வழிதான் ஒரே வழி என்று இதுதான் முடிவான உண்மை இல்லை, அதற்கு நேர் எதிரான உண்மை என்று இன்னொரு மதம் சொல்கிறது. இது என்ன கேலி கூத்து! நடனம் ஆடுவதன் மூலம் ஞானத்தை பெறலாமா என்று புத்த மதத்தைச் சேர்ந்தவனை கேட்டு பாருங்கள். அவன் அதை மூர்க்கமாக மறுப்பான். அது எப்படி நடனமாடி ஞானத்தை பெற முடியும்? அப்படி முடிந்தால் புத்தர் ஏன் பல ஆண்டுகள் மௌனமாக ஓரிடத்தில் உட்கார்ந்து கஷ்டப்பட வேண்டும்? புத்தர் என்ன ஒன்றும் தெரியாத முட்டாளா? இப்படி அவன் பேசினால் நம்மால் என்ன பதில் சொல்ல முடியும்? ஜலாலுதீன் ரூமியை பின்பற்றுவரிடம் போய், ஏன் இப்படிதா தை என்று நடனமாடிக்கொண்டே இருக்கிறீர்கள்? மௌனமாக ஓரிடத்தில் அமர்ந்து ஒன்றும் செய்யாமல் இருந்து ஞானம் பெற முடியாதா என்ன என்று கேளுங்கள். அவன் தனது ஆட்டத்தை நிறுத்தாமலேயே பதில் சொல்வான். அது நடக்காத காரியம். சும்மா இருந்தே ஞானம் பெற முடியும் என்றால் ஜலாலுதீன் ஏன் நடனமாடிக்கொண்டிருந்தார்? சும்மா இருப்பதை விட்டுவிட்டு அவர் ஏன் இரவும் பகலும் நடனமாட வேண்டும்? அவர் என்ன முட்டாளா? இதற்கும் நம்மிடத்தில் பதில் இல்லை. ஜலாலுதீன் இறுதியாக ஞானம் பெற்றபோது அவர் 36 மணி நேரம் இடைவிடாமல் நடனமாடிக் கொண்டிருந்ததாக சொல்கிறார்கள். ஞானம் பெறுவதற்கு முன் புத்தர் 7 நாட்கள் எந்த அசைவும் இல்லாமல் கண் இமைகளை கூட அசைக்காமல் உட்கார்ந்திருந்தாராம். தொடர்ந்து நடனமாடிய ஜலாலுதீன் நடுவில் சில நொடிகள் கூட ஓய்வு எடுக்கவில்லை. 36 மணி நேரம் ஆடிவிட்டு பின் அப்படியே மயங்கி விழுந்தார். மயக்கம் தெளிந்து அவர் கண்களை திறந்து பார்த்ததும் அதுவரையில் இருந்த அந்த வயதான மனிதர் மறைந்து விட்டார். அவரிடத்தில் ஓர் இளைஞன் புதிதாக பிறந்திருந்தான். ரூமி ஒரு புத்தம்புது மனிதரானார். அதனால் சூஃபி ஞானிகள் உட்கார்ந்த இடத்திலேயே ஞானம் பெற முடியும் என்ற சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை விடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். நான் இறைவனை 2 வழிகளிலும் போய் பார்த்திருக்கிறேன். அவனை அசைவில், இயக்கத்தில் கண்டிருக்கிறேன். அசைவற்ற இருப்பு நிலையிலும் அவனது அன்பை உணர்ந்திருக்கிறேன். அதனால்தான் கோ ஷுவான் சொல்வதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். தாவோ அசைவாகவும் தோன்றுகிறது, அசைவற்ற இருப்பாகவும் பரிமளிக்கிறது. வானம் நிர்மலமாக இருக்கிறது, பூமி சேரும் சகதியாக தெளிவற்று இருக்கிறது. வானம் எப்போதும் மாசு மறுவற்ற நிர்மலத்தன்மையை குறிக்கும். வானம் தூய்மையானது, அதில் ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமில்லாமல் இருப்பதுதான் தூய்மையின் உச்சகட்டம். பூமி பொருள்களால் நிறைந்திருக்கிறது, அதனால்தான் அது நிர்மலமானதாக இல்லை, அது சேரும் சகதியுமாக இருக்கிறது. அன்று நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? உங்கள் கைகள் நட்சத்திரங்களை துழாவ வேண்டும், அதே சமயத்தில் உங்கள் கால்கள் பூமியில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். கொஞ்சம் வானம், கொஞ்சம் பூமி சேர்ந்து உருவாக்கப்பட்ட அற்புதமான படைப்பு நீங்கள். உங்களுக்குள் ஒரு நிர்மலமான பகுதி இருக்கிறது. அதை வானம் உங்களுக்கு பரிசாக கொடுத்தது. உங்களுக்குள் சேரும் சகதியுமாக இருக்கும் ஒரு பகுதியும் இருக்கிறது. அது பூமியின் பரிசு. வானமும் பூமியும் சேர்ந்ததால் வந்த விளைவுதான் நீங்கள். இதுவரை எல்லா மதங்களும் வானம் இல்லாவிட்டால் பூமி என்று ஏதாவது ஒன்றை மட்டுமே தெரிவு செய்து மற்றதை ஒதுக்கிவிட்டன. உதாரணமாக யூதர்களின் மதம் பூமியை தெரிவு செய்தது.
சமணர்களின் மதம் வானத்தை தெரிவு செய்தது. ஆனால் இந்த இரண்டு மதங்களும் பாதி பாதி மதங்கள்தான். அவை முழுமையான மதங்கள் இல்லை. இரண்டிலும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தாவோ முழுமையான மதம். தாவோ வானம், பூமி என்ற இரண்டையும் அரவணைத்துக் கொள்கிறது. தாவோ மட்டுமே புனிதமான அனுபவத்தை தர வல்லது. ஏனென்றால் தாவோ மட்டுமே குறையில்லாத முழுமையான மதம். வானம் நிர்மலமாக இருக்கிறது. பூமி சேரும் சகதியாக தெளிவற்று இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் ஜோர்பாவாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஜோர்பா என்றால் நீகாஸ் கஜண்ட் ஜாகிஸ் வடிவமைத்த கிரேக்கன் ஜோர்பா இல்லை. அவன் பூமியைச் சேர்ந்தவன். சேற்றிலும் சகதியிலும் ஊழல்பவன். புத்தனாக மலர்ந்துவிட்ட ஜோர்பாவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என் லட்சியம். நீங்கள் புத்தனாக இருக்க வேண்டாம். ஏனென்றால் புத்தன் முழுக்க முழுக்க வானத்தைச் சேர்ந்தவன். அவன் அக்கறையில் வாழ்பவன், பூமியை வெறுப்பவன். ஏன் இரண்டுமாக நீங்கள் இருக்கக்கூடாது? இரண்டுமாக இருக்க முடியும் என்றால் ஏன் ஒன்றை விட வேண்டும்? முழுமையாக வாழ முடியும் என்னும் போது ஏன் பாதி வாழ்க்கை வாழ வேண்டும்? வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலும் மேலும் வளர்ந்து உயர்ந்த இருப்பு நிலையை அடைந்தால் என்ன? வானம் அசைந்து கொண்டிருக்கிறது, பூமி அசையாமல் இருக்கிறது. ஆண்மை நிர்மலமாக இருக்கிறது, பெண்மை கலங்கலாக இருக்கிறது. இவையெல்லாம் உருவகங்கள். இங்கே ஆண்மை என்பது உடற்கூறு ரீதியாக ஆண்களிடம் உள்ள தன்மை என்று பொருள் இல்லை. ஆண்மை என்பது இங்கே அறிவை குறிக்கிறது. அறிவு எப்போதும் தெளிவாகவே இருக்கிறது. உதாரணமாக 2 4 என்று அறிவு சொல்லும் போது அதில் தெளிவுக்கு பஞ்சமில்லை. அறிவின் உச்சகட்டம் ஞானம். புத்தர் என்ற சொல்லுக்கே உச்சகட்ட ஞானத்தை அடைந்தவர் என்று பொருள். வார்த்தைகள் தெள்ளத் தெளிவாக இருக்கின்றன. அவற்றில் சேரோ சகதியோ சந்தேகமோ குழப்பமோ எதுவும் இல்லை. புத்தருடையதை போன்ற தெளிவான வாக்கியங்களை நீங்கள் வேறு எங்கும் பார்க்க முடியாது. அவரது வாக்கியங்களில் புதிர் இருக்காது, மறை பொருள் இருக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லும் சாதாரண வாக்கியங்கள் அவை. புத்தர் தனது சீடர்களிடம் அடிக்கடி சொல்வார், என்னிடம் தத்துவார்த்தமான கேள்விகளை கேட்காதீர்கள். அவற்றால் யாருக்கும் பயனில்லை. அவை உங்களுக்கு எந்த வகையிலும் உதவாது. உங்களை பாதிக்கும் உண்மையான நேரடியான கேள்விகளை மட்டுமே என்னிடம் கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசுங்கள். அவற்றை தீர்த்து வைக்க நான் உதவுகிறேன். அவர் இந்த கதையை பல முறை சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு தத்துவவாதியின் மேல் எங்கிருந்தோ வந்த அம்பு பாய்ந்து விட்டது. அருகில் இருந்தவர்கள் அவரிடம் ஓடினார்கள். அந்த அம்பை வெளியில் எடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் தத்துவவாதி அவர்களை தடுத்தார். முதலில் இந்த அம்பு உண்மையா இல்லை வெறும் வெளித்தோற்றமா என்பதை சொல்லிவிட்டு பின் அம்பை எடுங்கள். அது உண்மையா பொய்யா என்பது தத்துவார்த்தமான கேள்வி. குறிப்பாக இந்தியாவில் இந்த உலகம் மாயையா இல்லையா என்று அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தத்துவவாதி பழைய பழக்கத்தில் பேச ஆரம்பித்தார். இந்த அம்பு உண்மையா பொய்யா என்பதை முதலில் நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். இது பொய் என்றால் இதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இது இங்கே இருப்பது போல் மாயத் தோற்றத்தை காட்டுகிறது என்றால் அதனை வெளியே எடுப்பதால் என்ன லாபம்? உண்மையிலேயே இந்த அம்பு இங்கு இல்லை. இது பாம்பு போல் தோற்றமளிக்கும் ஒரு கயிறு. உண்மையிலேயே இது கயிறுதான். நீங்கள் தான் இருட்டில் இதை பாம்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் இதை கொல்ல வேண்டிய அவசியமில்லை. உண்மையிலேயே இல்லாத ஒரு பாம்பை எப்படி உங்களால் கொல்ல முடியும்?
அம்பை எடுக்க வந்த புண்ணியவான்கள் வாயடைத்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உள்ளபடியே அந்த அம்பு உண்மையிலேயே அவர் மேல் இருக்கிறது என்பது நிரூபிப்பது கஷ்டமான காரியம். அதை நிரூபிக்க வழியில்லை. எல்லாமே ஒரு மாயையாக இருக்கலாமே. உதாரணமாக, இதோ நான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது உங்கள் கனவல்ல என்று எப்படி உங்களால் நிரூபிக்க முடியும்? சொல்லுங்கள். பல சமயங்களில் இது கனவாகவே இருக்கலாம். என் சந்நியாசி அசாங் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறான். ஓஷோ, உங்களுக்கு நன்றி. நீங்கள் என் கனவில் அடிக்கடி காட்சி தருகிறீர்கள். இதோ இப்போது அசாங் இங்கே உட்கார்ந்திருக்கிறான். இப்போது அவன் காண்பது கனவா இல்லை நனவா? அவனுக்கு குழப்பமாக இருக்கும். இது கனவா நனவா என்று உறுதியாக யாராலும் சொல்ல முடியாது. மேற்கத்திய தத்துவத்தில் பெர்கிலி, பர்க்லி என்ற மேதை இந்த வகை கொள்கையை உடையவர். அவர் இந்த உலகமே உங்கள் மனத்தில் தோன்றும் ஓர் எண்ணம்தான் என்று சொல்கிறார். உலகம் என்ற எண்ணம் உங்கள் மனதில் இருக்கிறது, அவ்வளவுதான். உண்மையிலேயே உங்களுக்கு வெளியே இவ்வளவு பெரிய உலகம் இல்லை என்று சொல்கிறார். வெளியில் காணும் உலகம் நீங்கள் காணும் கனவுதான் என்று அவர் சொல்கிறார். ஒரு நாள் பெர்கிலி அவரது நண்பர் ஜான்சனுடன் காலையில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தார். ஜான்சன் யதார்த்தவாதி. இந்த உலகம் உங்கள் மனதில்தான் இருக்கிறது, உண்மையில் அது இல்லை என்று ஜான்சனிடம் அவர் சொன்னபோது ஜான்சனுக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிட்டது. சரி, இவரை வாய் வார்த்தையாய் திருத்த முடியாது என்பதை உணர்ந்த ஜான்சன் கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்து பெர்கிலியின் காலில் போட்டார். வலி தாங்க முடியாமல் பெர்கிலி கதறினார். அவரது காலிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. பெர்கிலி, இப்போது என்ன சொல்கிறாய்? பெருமிதத்துடன் கேட்டார் ஜான்சன். இப்போதும் அதையே தான் சொல்கிறேன். இதுவும் உன் மனதில் இருக்கும் ஓர் எண்ணம்தான். நீ என் மேல் கல்லை எறிந்தது, நான் வலியால் கத்தியது, என் முன்னே நிற்கும் நீ, எல்லாமே எண்ணங்கள்தான். நான் இருப்பது உன் எண்ணத்தில், நீ இருப்பது என் எண்ணத்தில். இதில் யாருமே உண்மையில்லை. உலகே மாயை. நாம் எல்லாருமே வெறும் எண்ணங்கள் மட்டும்தான். நீ கல்லை விட்டு எறிந்ததால் மட்டும் அந்த கல் உண்மை என்று ஆகிவிடாது. ஏனென்றால் நான் பல முறை கனவிலேயே கத்தியிருக்கிறேன். சில சமயங்களில் என் கனவுகளில் என் மேல் கல் பட்டிருக்கிறது. கனவிலேயே இரத்தம் வருவதை பார்த்திருக்கிறேன். அதனால் அந்த கனவு உண்மை என்று ஆகிவிடுமா? நான் கண்ட கனவுக்கும் இப்பொழுது நடக்கும் நிகழ்வுக்கும் என்ன வித்தியாசம்? சொல், பார்ப்போம். ஜான்சனால் பதில் பேச முடியவில்லை. இப்படி ஒரு தத்துவத்தை பொய் என்று நிரூபிப்பது கடினம். நமது நாட்டில் ஆதிசங்கரர் இந்த தத்துவத்தை தான் அத்வைதம் என்று போதித்தார். மேலை நாட்டில் அதே தத்துவத்தை தான் பெர்கிலி போதித்தார். இருவருக்கும் இதுவரை எதிர்ப்பு இல்லை. இவர்களை யாருமே நம்பவில்லை. அவர்களே கூட அவர்களை நம்பவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது. அவர்கள் தத்துவத்தை அவர்களே நம்பியிருந்தால் அவர்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள், தூங்கி இருக்க மாட்டார்கள். எல்லாமே கனவு என்றால் எதற்காக கவலைப்பட வேண்டும்? எல்லாமே கனவு எண்ணங்கள்தான் என்று வாய்க்கிழிய பேசிய பெர்க்லி திருமணம் செய்து கொண்டார். மனைவியோடு உடல் உறவு கொண்டார். அதன் மூலம் குழந்தைகளை பெற்றார். இது என்ன முட்டாள்தனம்! தொடர்ந்து உணவருந்தினார். சில சமயம் நோய்வாய்ப்பட்டார். அதற்கு மருந்து உட்கொண்டார். இவர்கள் கொள்கையை இவர்களே நம்பினார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. சங்கரர் உலகே மாயை என்று சொல்கிறார். இந்த உலகை துறந்துவிட வேண்டும் என்றும் சொல்கிறார். இந்த உலகமே மாயை என்றால் அதை எதற்கு துறக்க வேண்டும்?
உங்களால் எதை துறக்க முடியும்? உலகம் என்பதே இல்லை என்றால் அதை எப்படி துறப்பதாம்? இல்லாத ஒன்றை துறப்பது முடியாத காரியம். உலகமே இல்லை என்றால் நாம் பார்ப்பவை யாவுமே பொய் என்றால் பார்க்கும் நாம் மட்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? பார்ப்பவை இல்லாவிட்டால் பார்ப்பவரும் இல்லாதவராகி விடுவார். துறப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால் துறப்பவரே இல்லாதவராகி விடுவார். அவர்கள் தங்கள் தத்துவங்களையே நம்பவில்லை என்றாலும் அவர்களை எதிர்த்து வாதம் புரிவது இயலாத காரியம். அதற்கு வழியே இல்லை. இந்த மாயாவாதத்தை கண்டிக்க 1000 வழிகளில் முயன்று பார்த்தார்கள். எல்லாமே தோல்விதான். உதாரணமாக பெர்க்லி சொல்வார், நீங்கள் உங்கள் அறையை விட்டு வெளியே போனால் அறையில் இருக்கும் மேஜை, நாற்காலி, புத்தகங்கள் உடனே மறைந்துவிடும். ஏனென்றால் அவற்றை புறநிலைப்படுத்த நீங்கள் இல்லையே. திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கும் ப்ரொஜெக்டர் நீங்கள் வெளியே எடுத்து கொண்டு போய்விட்டால் சுவரில் தெரிந்து கொண்டிருந்த திரைப்படம் தானாகவே மறைந்துவிடும். திரைப்படம் ஓடிக்கு கொண்டிருக்கும் அறையை விட்டு நீங்கள் வெளியே போய்விட்டாலேயே உங்களை பொறுத்தமட்டில் அந்த திரைப்படம் மறைந்துவிடும். உடனே நீங்கள் கேட்கலாம், அது எப்படி மறையும்? நான் வரும்போது பார்த்தேனே, படம் ஓடிக்கொண்டிருந்ததே. நான் வெளியே வந்துவிட்டால் படம் எப்படி மறையும்? உடனே பெர்க்லி கேட்பார், நீங்கள் அங்கே இல்லாத போது திரையில் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? நீங்கள் சொல்வீர்கள், பூ, இது பெரிய காரியமா? நான் அறையை விட்டு வெளியே போய்விட்டு பின் கதவில் இருக்கும் சாவித்துவாரம் வழியாக பார்த்தால் படம் ஓடுவது எனக்கு தெரியுமே. அவர் சொல்வார், ஆமாம் தெரியும். ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த சாவித்துவாரம் வழியாக அந்த அறைக்குள் நுழைந்து விட்டீர்களே, அதனால் படம் தெரியும். படம் என்ற எண்ணத்தை அந்த சிறு துவாரம் மூலமாக நீங்கள் புறநிலைப்படுத்தி விட்டீர்கள். பெர்க்லியின் வாதங்களை பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒருவன் எப்படியாவது அவரது வாதம் தவறு என்று நிரூபித்து விட வேண்டுமென்று கங்கணம் கட்டிக்கொண்டான். பல நாட்கள் சிந்தித்து பின் ஒரு நாள் பெர்க்லியிடம் போய் நின்றான். நீங்கள் ரயிலில் போய்கொண்டிருக்கிறீர்கள். ரயிலில் ஒரு பெட்டியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ரயில் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. உங்கள் பெட்டியும் ரயிலுடன் போய்கொண்டிருக்கிறது. உங்கள் பெட்டியின் அடியில் நிச்சயமாக சக்கரங்கள் இருக்கும். அந்த சக்கரங்களை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அவை இல்லை என்றும் உங்களால் மறுக்க முடியாது. ஏனென்றால் உங்கள் பெட்டி நகர்வதால் அதற்கு சக்கரம் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. எனவே நீங்கள் பார்க்காத சக்கரமும் உண்மை என்று தெளிவாகிறது. எனவே இந்த உலகமே ஒரு கனவு என்று சொல்லும் உங்கள் கொள்கை தவறு. நிறுத்தப்பா, உனக்கு தெரியாது. அது கடவுளின் எண்ணமாக இருக்கலாமே. இந்த உலகம் என்னுடைய எண்ணம் மட்டுமில்லை. இறுதியாக பார்த்தால் இது கடவுளின் எண்ணம். இது கடவுளின் கனவு. அவர் கனவில் தான் நாம் இருக்கிறோம். நாம் என்றால் நான், நீ, அந்த ரயிலை ஓட்டுபவர், ரயில் பயணி, ரயிலில் உள்ள சக்கரங்கள் எல்லாமே கடவுளின் கனவில் வரும் காட்சிகள். பெர்க்லியை வாதத்தில் ஜெயிக்க வந்தவன் பின்னங்கால் பிடரியில் பட அந்த இடத்தை விட்டே ஓடிப்போனான். இந்த மாதிரி தத்துவங்களை தகர்க்க முடியாது. அவை அபத்தமானவை என்று நமக்கு தெரியும். என்றாலும் அவற்றை மறுத்து பேச முடியாது. சரி, இப்போது அம்பு தைத்த தத்துவவாதி என்ன ஆனார் என்று பார்ப்போம். மக்கள் அந்த அம்பை பிடுங்கி போட்டு அவரை காப்பாற்றலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் அம்பு உண்மையா பொய்யா என்ற தத்துவ கேள்வியை எழுப்பி அவர்களை ஒன்றும் செய்ய விடாமல் செய்துவிட்டார். மக்கள் குழப்பத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது புத்த பெருமான் அந்த வழியே போய்கொண்டிருந்தார். அவரிடம் போய் நடந்ததை சொன்னார்கள். புத்தர் கருணை பொங்கும் முகத்துடன் அந்த தத்துவவாதியின் அருகே வந்தார். இந்த அம்பு
உண்மையா பொய்யா போன்ற கேள்விகளை அப்புறம் பார்த்து கொள்ளலாம். சாவகாசமாக நாம் ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். முதலில் இந்த அம்பை உங்கள் உடம்பிலிருந்து எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த அம்பு உங்களை கொன்றுவிடும். நீங்கள் உயிரோடு இருந்தால்தான் நாம் நமது வாதங்களை தொடர முடியும். இந்த அம்பை உங்களிடமிருந்து எடுத்த பின் அம்பு உண்மையா பொய்யா என்பதை நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். இப்போதைய அவசரத்து தேவை தத்துவ விவாதம் இல்லை. இந்த அம்பை வெளியில் எடுத்து போட்டு உங்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நல்ல வைத்தியர். இந்த ஆம்பில் இருக்கும் விஷத்தை வெளியில் எடுத்து பின் விஷமுடிவுக்கு ஏற்ற மருந்தை கொடுக்க வல்ல நல்ல வைத்தியர் தான் உங்களுக்கு தேவை. அம்பு பொய்யா அப்படியே இருந்து விட்டு போகட்டும். ஆனால் அதை விவாதிக்க இது நேரமில்லை. மனிதனின் நிலை குறித்தும் புத்தர் இதே கருத்தைத்தான் சொல்வார். நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களுடைய அவசர தேவை அந்த துன்பத்தை தரும் விஷ அம்பை உங்களிடமிருந்து உருவி போடுவதுதான். இது தத்துவ விவாதம் இல்லை, உங்களுடைய ஜீவ மரண போராட்டம். புத்தருடைய வார்த்தைகள் தெளிவாக இருக்கின்றன. அவை அறிவு சார்ந்ததாய் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிதாக இருக்கின்றன. ஒரு சராசரி அறிவுள்ள மனிதன் புரிந்து கொள்ளக்கூடியதைத்தான் புத்தர் போதித்தார். அதனால்தான் இன்று புத்தர் பிரபலமாக இருக்கிறார். அவருடைய அணுகுமுறை அறிவு சார்ந்ததாக இருக்கிறது. அதனால்தான் இந்த நூற்றாண்டில் கூட அவரது முறை செல்லுபடியாகிறது. ஆண்மை நிர்மலமாக இருக்கிறது. இதன் உட்பொருள் என்னவென்றால், இருப்பதிலேயே மிகவும் கீழ்நிலையில் இருப்பது நமது அறிவு. அதாவது வெளியில் உள்ளவற்றை பகுத்தறியும் புறத்தறிவு. ஞானம் எல்லாவற்றிற்கும் மேலே உச்சத்தில் இருக்கிறது. பெண்மை கலங்கலாக இருக்கிறது. இந்த வாக்கியத்தின் உட்கருத்தையும் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். கலங்கல் என்று சொல்லப்படுவது கீழ்மட்ட நிலையில் மிருகங்களுக்கு இருக்கும் உணர்வு. விலங்குகளுக்கு மனச்சாட்சி இல்லை. நம்மை போல் சிந்திக்கும் திறன் இல்லை. அவற்றின் உடல்கள் சொல்வதை, உணர்வு சொல்வதை விலங்கு அப்படியே செய்து விடுகிறது. அதில் முரண்பாடுகளும் இல்லை. ஆனால் அது கீழ்மட்ட நிலையில் உள்ளது. உச்சகட்டத்தில் இருப்பது நமக்குள்ளே இருக்கும் உள்ளுணர்வு. சூஃபி ஞானிகள், ஜெயின் துறவிகள் பேசுவது நமக்கெல்லாம் புதிராக இருக்கிறது. அவர்கள் வார்த்தைகளை அப்படியே அர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது. அவர்கள் வார்த்தைகள் தெளிவாக இருப்பதில்லை. அவற்றை நாம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் போராடித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே ஆண் பெண் என்று நான் சொல்வது உடற்கூறு ரீதியான பாகுபாடுகளை அல்ல. ஆனால் உடற்கூறு ரீதியாகவே பார்த்தாலும் ஆணை விட ஒரு பெண் தனது உள்ளுணர்வை அதிகம் பயன்படுத்துகிறாள். அவளது உள்ளுணர்வு ஆணுடையதை விட வலுவாக இருக்கிறது. நீங்கள் பல ஞானிகளை பற்றி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் எல்லாருமே ஆணாக இருப்பதன் மர்மம் என்ன? ஒரு பெண் கூடவா புத்தரை போல், மகாவீரரை போல் ஞானியாகவில்லை என்று பலரும் என்னிடம் கேட்கிறார்கள். ஞானிகள், புத்தர்கள் எப்போதும் ஆண்களாகத்தான் இருப்பார்கள். ஞானத்தை அடைய, இறைவனை அடைய ஒரு பெண்ணின் அணுகுமுறை அடிப்படையில் மாறுபட்டதாக இருக்கும். அதனால்தான் புத்தர்களில் பெண் பாலார் இருக்க மாட்டார்கள். ஞானம் பெற்ற பெண்கள் பக்த மீராவாக, மேக்டலினாக, லல்லாவாக, ரபியாவாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் புத்தர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் அணுகுமுறை வேறுபட்டதாகத்தான் இருக்கும். மீரா அறிவு ஜீவித்தனமாக பேச மாட்டாள். பக்தி ரசம் சொட்ட சொட்ட பாடுவாள். புத்தரை போல் மீரா உபதேசங்கள் செய்ததாக வரலாறு இல்லை. மீராவின் பாட்டும் நடனமும் முற்றிலும் வேறு வகையைச் சேர்ந்தது. மீரா வாத பிரதிவாதங்களில் கலந்து கொள்ள மாட்டாள்.
அது பெண்மையின் வழி அல்ல. அவளுடைய வாதமெல்லாம் அவளுடைய அழகு நடனம்தான். பரவசம் பொங்கும் நடனம்தான் அவள் நம் முன் வைக்கும் வலுவான வாதம். உங்களால் அவளுடைய நடனத்தை பார்க்க முடிந்தால், அதில் பொதிந்திருக்கும் பரவசத்தை உணர முடிந்தால், நீங்கள் ஞானம் பெற்றவர்களாகி விடுவீர்கள். உங்களால் அவளுடைய நடனத்தை புரிந்து கொள்ள முடியாது. நடனம் ஆடுபவர்களை நாம் யாருமே புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் நாட்டியத்தை பார்க்க முடியும், அதில் உள்ள பரவசத்தை உணர முடியும். மீராவின் வார்த்தைகள் அறிவு பூர்வமானவை அல்ல, உணர்வு பூர்வமானவை. உதாரணமாக, மனவியல் மேதை ஃப்ராய்டு அவருக்கு தெரிந்த பெண் ஞானிகளை எல்லாம் கடுமையாக கண்டித்து எழுதினார். நல்ல வேளை, அவருக்கு நமது நாட்டின் பக்த மீராவை பற்றி தெரியாது. தெரிந்திருந்தால் மீராவையும் பழித்திருப்பார். ஃப்ராய்டுக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பெண் ஞானி புனித தெரசாவை பற்றி தெரியும். அவளை அவர் பயங்கரமாக பழித்துரைத்தார். ஏனென்றால் புனித தெரசா தான் இயேசுநாதரை திருமணம் செய்து கொண்டதாக கூறினாள். இது போதாதா ஃப்ராய்டுக்கு? அவருக்கு பிடித்தமான செக்ஸ் கோட்பாட்டை உள்ளே கொண்டு வர, என்ன இயேசுநாதர் தன் கணவர் என்று சொன்னாளா? சரிதான், அவளுக்கு ஒரு வகை வக்கிர பாலுணர்வு இருக்கிறது, அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறாள் என்று கூறினார் அந்த மனவியல் மேதை. அது மட்டுமில்லை, அவள் தனது பாலுணர்வை கட்டுப்படுத்தி வைத்திருந்தாள். அது பீரிட்டு வெளியே கிளம்பும் போது இப்படியெல்லாம் கிறுக்குத்தனமாக பேசுவாள். ஓர் ஆணுடன் இயல்பான உடலுறவு கொள்ள முடியாததால் வானத்தில் இருக்கும் கடவுளை புணர்ந்ததாக பேத்திக் கொண்டிருக்கிறாள். யாரோ இயேசுவாம், கிறிஸ்துவாம். என்ன பைத்தியக்காரத்தனம்! இயேசுவோடு அவளுக்கு கள்ளக்காதலா என்ற ரீதியில் புனித தெரசாவை நக்கலடித்திருக்கிறார் ஃப்ராய்டு. இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது அந்த ஃப்ராய்டுக்கு நமது மீராவை பற்றி தெரியாதது ஒரு துரதிர்ஷ்டம்தான். மீராவை பற்றி தெரிந்திருந்தால் அவளை இன்னும் மோசமாக பழித்திருப்பார் ஃப்ராய்டு. அது அவருக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி. புனித தெரசாவாவது வெறும் திருமணம் என்பதோடு நிறுத்தி கொண்டாள். மீரா அதற்கு ஒருபடி மேலே போய்விட்டாள். இறைவா, என் தலைவா, என் காதலா, நீ எப்போது வருவாய்? உனக்காக நான் படுக்கையை விரித்து வைத்திருக்கிறேன். அந்த படுக்கையில் ரோஜா மலர்களை தூவியிருக்கிறேன். உன் வருகைக்காக நான் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன். இரவு கழிந்து கொண்டே இருக்கிறது, நீ இன்னும் வரவில்லையே. நான் உனக்காக கதறி அழுது கொண்டிருக்கிறேன். நீ எப்போது இங்கே வரப்போகிறாய்? எப்போது என்னோடு உறவு கொள்ளப் போகிறாய்? மீரா இலைமறைவுக்காய் மறைவாக கூட பேசவில்லை. அவள் நேரிடையாக தேங்காய் உடைத்தது போல் பேசுகிறாள். ஃப்ராய்டு அவளது வார்த்தைகளை அப்படியே அர்த்தம் செய்து கொண்டிருப்பார். அதுதான் அவருடைய பாணி. அப்படி அர்த்தம் செய்து கொண்டால் எல்லா ஞானிகளையும் வக்கிரம் பிடித்தவர்கள் என்று எளிதாக நிரூபித்து விடலாம். உண்மை என்னவென்றால் ஃப்ராய்டே வக்கிரம் பிடித்தவர்தான். அவரால் பெண்மையை, பெண்ணின் மனதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் யூங் ஃப்ராய்டை விட்டு விலகி போனார். ஃப்ராய்டின் புரிந்து கொள்ளுதல் அறிவு ஜீவித்தனமாகவே இருந்தது. அதில் ஆழமான அறிவோ ஞானமோ இல்லை. அதில் உள்ளுணர்வுக்கு வேலையே இல்லை. ஆனால் யூங்கின் மனம் பெண்மையானது. அவரால் எந்த அளவுக்கு அறிய முடியுமோ அதே அளவிற்கு உணரவும் முடியும். பெண்களோடு நெருங்கி பழகும் எல்லா ஆண்களுக்கும் பெண்கள் வித்தியாசமானவர்கள் என்ற அடிப்படை உண்மை புரிந்திருக்கும். ஒரு பெண்ணோடு தர்க்க ரீதியாக விவாதம் செய்ய முடியாது. அதை அவள் புரிந்து கொள்ள மாட்டாள், புரிந்து கொள்ள முடியாது. அவளது போக்கை பார்க்கும்போது அவள் வேறு கிரகத்தைச் சேர்ந்தவளோ என்று நமக்கு நினைக்கத்தான் தோன்றும். அதேபோல் தான் ஒரு பெண்ணின் நிலையம். எப்போது பார்த்தாலும்
அறிவின் மூலமாகவே உலகத்தை உணர முயன்று கொண்டிருக்கும் முட்டாள்கள் என்றுதான் ஆண்களை பற்றி அவர்கள் நினைப்பார்கள். உணர்வு சம்பந்தப்பட்ட எதையும் புரிந்து கொள்ள லாயக்கில்லாதவர்கள் ஆண்கள் என்றுதான் பெண்கள் நினைக்கிறார்கள். ஆண் வாதம் செய்கிறான், தர்க்க ரீதியாக உண்மையை புரிய வைக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அதை பெண்ணின் மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது அவளுடைய வழி இல்லை. தர்க்கத்திற்கும் பெண்ணிற்கும் சம்பந்தமே இல்லை. தன் மனைவியோடு பல மணி நேரம் செய்யும் வாதத்தை விட ஒரு சிறிய ரோஜாப்பூ அதிக மதிப்புடையது என்பதை பல கணவர்கள் புரிந்து கொள்வதில்லை. 1 மணி நேரம் வாய்கிழிய பேசுவதை புரிந்து கொள்ளாத ஒரு பெண் கணவன் கொண்டு வந்து தரும் சிறிய ரோஜா பூவின் பின்னால் இருக்கும் அவனது அன்பை புரிந்து கொள்கிறாள். நீங்கள் ஏன் அவளை காதலிக்கிறீர்கள் என்று நாட்கணக்கில் வாதம் செய்யுங்கள். உங்கள் வார்த்தைகளில் ஒன்று கூட அவள் மண்டையில் ஏறாது. ஒரு சிறிய ரோஜா மலரை கொண்டு போய் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று மென்மையாக சொல்லுங்கள். அவள் புரிந்து கொள்வாள். பெண் உணர்ச்சி மிக்கவள், உணர்வு பூர்வமானவள். ஓரானால் ஒரு பெண்ணை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவள் சொல்வது செய்வது எல்லாமே காரணக்காரிய அறிவுக்கு புறம்பானதாக இருக்கும். மௌனிகளாகி கொஞ்சம் கொஞ்சமாக கணவர்கள் விடுகிறார்கள். பின் செவிடுகளாகி விடுகிறார்கள். பெண்களை பேச விடுகிறார்கள். அவள் என்ன அபத்தத்தை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், நாம் ஏன் அதை கவனிக்க வேண்டும் என்ற மனோபாவத்துக்கு வந்து விடுவார்கள். கடவுள் ஏன் முதலில் ஆணை படைத்து சிறிது நேரம் கழித்து பெண்ணை படைத்தார் தெரியுமா? பாவம், ஆண் 2 வார்த்தையாவது நிம்மதியாக பேசட்டுமே என்றுதான். பெருந்தாவனத்தில் 2 சந்நியாசிகள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். பல நாட்கள் முயன்று பார்த்தேன், விட முடியவில்லை. அதை விடுவதற்கு மிக அதிகமான மனோதிடம் வேண்டியிருந்தது. கடைசியில் ஒரு வழியாக அதை விட்டுவிட்டேன். இப்போது எனக்கு வெற்றிதான். எதைவிட அவ்வளவு கஷ்டப்பட்டாய்? உணவுக்கு கட்டுப்பாட்டை. இப்போது மனம் போல் உண்கிறேன். ஒரு பெண் மற்றொரு பெண்ணிடம் பேசிக்கொண்டிருந்தாள். நான் இந்த உலகின் 8வது அதிசயமாம். நேற்று என் காதலன் என்னிடம் வழிந்தான். அது சரி, நீ என்ன சொன்னாய்? 7 அதிசயங்களில் ஏதாவது ஒன்றோடு உன்னை பார்த்தேன். மவனே, நீ செத்த. உனக்கு டைப்ரைட்டர் தெரியுமா? வேலைக்கு வந்த பெண்ணிடம் முதலாளி கேட்டார். தெரியும் சார், நான் பைபிள் முறையை கடைபிடிக்கிறேன். டைப் அடிப்பதில் பைபிள் முறையா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. தேடுங்கள், கிடைக்கும் என்று இயேசுநாதர் சொன்னாரே அந்த முறை. தேடி தேடி டைப் அடிப்பேன். ஆண்கள் ஏன் பெண்டாட்டி தாசர்களாக, ஆமாம் சாமிகளாக இருக்கிறார்கள்? ஏறக்குறைய எல்லா ஆண்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்க முடியும். எவ்வளவு நேரம்தான் மனைவியோடு வாதம் செய்ய முடியும் சொல்லுங்கள்? மனைவியோடு வாதம் செய்வதில் பயனே இல்லை. அப்படி வாதம் செய்யும் போது நீங்கள் முட்டாளை போல் காட்சியளிப்பீர்கள். மனைவியோடு வாதிடுவதற்கு பதிலாக சுவரோடு வாதிடலாம். நீங்கள் வாதம் செய்வீர்கள். உங்கள் மனைவி பெருங்குரல் எடுத்து அழுவாள். உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாது. நீங்கள் அவளிடம் அமைதி அமைதி, நாம் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ளலாமே என்று அவளிடம் மன்றாடி கொண்டிருக்கும் போது அவள் சாமான்களை தூக்கி எறிய ஆரம்பிப்பாள். பாத்திரங்களை போட்டு உடைப்பாள். கதவை டமால் என்ற பெருஞ்சத்தத்துடன் சாத்துவாள். அவளோடு பேசி என்ன பயனென்று விரக்தி வந்துவிடும் உங்களுக்கு. அவளோடு எப்படி தொடர்பு கொள்வது, அவளை எப்படி புரிந்து கொள்ளச் செய்வது என்று தவித்து கொண்டிருப்பீர்கள். அவள் சொல்வதை கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் வீண் வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விடுவீர்கள். அதன் பின் பெண்டாட்டி தாசனாகி விடுவீர்கள். அவளை பொறுத்த மட்டில் உங்கள் வாத பிரதிவாதங்கள் எல்லாம் கவைக்கு உதவாத குப்பை. இப்படித்தான் ஒரு பெண்டாட்டி தாசன் இருந்தான். அவன் மனைவி வைத்ததுதான் சட்டம்.
அவர்கள் ஒரு நிர்வாக குடியிருப்புக்கு போக கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த குடியிருப்பில் ஆடை அணிந்தவர்களுக்கு அனுமதி இல்லை. அப்போதும் கணவன் எந்த மாதிரியான உடை அணியக்கூடாது என்று மனைவி 1 மணி நேரம் அறிவுரை கொடுத்து கொண்டிருந்தாளாம். இது எப்படி இருக்கு? நான் என் மனைவியை விவாகரத்து செய்யப் போகிறேன். அதற்கு வலுவான காரணம் வேண்டும் என்று அவனது வக்கீல் சொன்னார். அவள் சதா எதையாவது தைத்து கொண்டே இருக்கிறாள். அது ஒரு காரணமா? நிறைய பெண்கள் தைக்கிறார்களே. நாங்கள் உடலுறவு கொள்ளும் போது கூட இவள் தைத்து கொண்டிருக்கிறாள். ஒரு கணவன் அடிக்கடி வெளியூர் பயணம் செய்து கொண்டிருப்பான். ஒரு நாள் குறித்த நேரத்துக்கு முன்னதாகவே வீட்டுக்கு வந்து விட்டான். வீட்டில் மனைவியுடன் படுக்கையில் வேறோர் ஆணை பார்த்ததும் கொதித்து விட்டான். கையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அடுத்த ஆணை சுட முயற்சி செய்தான். மனைவியோ என்று கதறினாள். ஐயோ, உங்களுக்கு என்ன ஆயிற்று? ஏன் உங்கள் குழந்தைகளின் தகப்பனை கொல்ல பார்க்கிறீர்கள்? ஆண்மை நிர்மலமாக இருக்கிறது, பெண்மை கலங்கலாக இருக்கிறது. ஆண்மை செயல்பாட்டுடன் இருக்கிறது, பெண்மை செயலற்ற நிலையாக பரிமளிக்கிறது. அதனுடைய வேறாக இருக்கும் சாரத்திலிருந்து வெளிப்படும் தாவோ பிரபஞ்சத்தில் உள்ள கடைசி பொருள் வரை ஊடுருவி பாய்கிறது. அதுதான் வானத்தையும் பூமியையும் இரண்டுக்கும் இடைப்பட்ட எல்லா பொருள்களையும் அழித்து காக்கிறது. நிர்மலமான தெளிவே தெளிவற்ற கலங்களை உருவாக்குகிறது. அசைவுதான் அசைவற்ற இருப்பு நிலையை உருவாக்குகிறது. மேலே உள்ள துணுக்குகளை படித்துவிட்டு உடற்கூறு ரீதியான ஆண்மையும் பெண்மையும், உண்மையான ஆண்மையும் பெண்மையும் ஒன்றுதான் என்று கோஹ்ஸ்வான் கூறுகிறார் என்று எண்ணிவிடாதீர்கள். இந்த இரண்டுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்கிறது. ஆனால் இவை இரண்டும் ஒன்றல்ல. ஓஷோ பேசிக்கொண்டிருக்கும் போது எங்கோ தூரத்தில் சத்தமாக ஒரு குயில் கூவுகிறது. இது பெண்மையின் குரல். அந்த பெண் குயில் சொல்கிறது, இந்த தாவோவே ஒரு அபத்தம். அது தன்னுடைய எதிர்ப்பை காட்டுகிறது.